எல்லா பக்தர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யறோம். எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு முதல் தடவை யாரும் வந்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க? சரி, ரீசெண்டா எஸ், வெரி குட், வெல்கம். அவங்க சார் பேரு ஜெயராம். ஜெயராம் ஐயா வந்து முதல் தடவையா நம்மளுடைய சத்சங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. சரி, இங்க எவ்வளவு பேர் ஹரே கிருஷ்ணா வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி சாண்டிங் பண்ணிட்டு இருக்கிறவங்கள கை தூக்குங்க. 1 2, ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு. வெரி குட். சரி, இப்ப நம்ம கொஞ்ச நேரம் வந்து இன்னைக்கு வந்து யுக தர்மத்தை பத்தி பார்க்க போறோம். எதை பத்தி பார்க்க போறோம்? யுக தர்மா. யுக தர்மம் என்றால் என்ன? அதுக்கு முன்னாடி தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தர்மம்னா என்ன, அதுக்கப்புறம் யுக தர்மம்னா என்ன. சரி, தர்மம்னா என்னது? யாருக்கா தெரியுமா? தர்மம்னா என்ன? வாட் இஸ் தர்மா? வாட் இஸ் தர்மா? நான் மட்டும் பேசினா போர் அடிக்கும். மைக், இன்னொரு மைக் இருக்கா? அது கொடுங்க. எனக்கு ஒரு வாலண்டியர் ஒருத்தர் வேணும். மைக் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன்சர் சொல்றோம், கை தூக்குங்க. தர்மான்னு சொன்னா என்ன? ட்ரை பண்ணுங்க. வாட் இஸ் தர்மா? வாட் இஸ் கால்ட் தர்மம்னா என்ன சொல்றது? டொனேஷன். டொனேஷன் கொடுக்குறது தர்மம். சரி, ஓகே. அப்புறம் அம்மா தாயே ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா, நம்ம ஊர்ல வந்து கேட்பாங்க. அது இல்ல தர்மம். occupational duty. Yes, dharma means one's occupation duty. Very good. தர்மம்னு சொன்னா ஒருத்தருடைய உத்தியோக கடமை. தர்மான்னு சொன்னா ஒருத்தருடைய உத்தியோக கடமை. அப்ப பிரபுபாதர் என்ன சொல்றாரு? டிக்ஷனரியில, இங்கிலீஷ் டிக்ஷனரியில என்ன எழுதியிருக்கு, பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு? பிரபுபாதர் நம்முடைய ஸ்தாபக ஆச்சாரியர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர். சரி, டிக்ஷனரியில என்ன வேர்ட் போட்டிருக்கு பிரபுபாதர் சொல்றாருன்னா, தர்மம். நீ உட்காருங்க, கேட்கும்போது அங்கே போதும். சோ பிரபுபாதர் என்ன சொல்றாரு? இங்கிலீஷ் டிக்ஷனரியில பிரபுபாதர் என்ன தர்மான்னு, ஓகே. சோ தர்மாங்கிற வேர்டுக்கு, தர்மாங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் டிக்ஷனரியில என்ன சொல்லிருக்காங்க? ரிலீஜியஸ் பிரின்சிபல் சொல்லிருக்காங்க, மத கோட்பாடு. ஒரு ப்ரோப்பர் சொல்றது இல்ல, அது கரெக்டான மொழிபெயர்ப்பு இல்ல. அது தர்மாங்கிற சமஸ்கிருத வார்த்தைய ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செய்யும் போது மத கோட்பாடு, மத கொள்கைன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்ல, அது தவறா மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. தர்மா மீன்ஸ் அவர் சொன்ன மாதிரி ஒன்ஸ் ஆக்குபேஷனல் டியூட்டி, ஒருத்தருடைய உத்தியோக கடமை. அப்ப உத்தியோக கடமையின் போது அங்க என்னென்ன, யாராருக்கு என்னென்ன உத்தியோக கடமை இருக்குன்னு இருக்கு. இப்போ நீங்க எல்லாம் குடும்பஸ்தர்களா இருக்கீங்க, நீங்க எல்லாம் ஃபேமிலி மேன். உங்களுடைய இல்லறத்துக்கு ஒரு தர்மம் இருக்கு, அதை இல்லறம் சொல்லுவோம். இல்லற தர்மம், குடும்பஸ்தருடைய தர்மம், குடும்பஸ்தருடைய கடமை என்ன? அந்த இல்லற தர்மம், குடும்பஸ்த தர்மத்தை வந்து கிரகஸ்த தர்மம் சொல்லுவாங்க. கிரகா அப்படின்னா வீடு. கிரகம் அப்படின்னு சொன்னா நம்ம இன்விடேஷன் அனுப்பக்கூடிய கிரக பிரவேசம் போடுவோம். கிரக பிரவேசா அப்படின்னா புது மனை புகுதல், நியூ ஹவுஸ் வந்து இனாகிரேட் பண்றோம். சோ கிரகத்துல வாழ்றவங்க கிரகஸ்தர்கள், கிரகத்துல வாழக்கூடியவங்க கிரகஸ்தர்கள். அப்ப அவங்களுக்கு தர்மம் இருக்கு, அது கிரகஸ்த தர்மம். இப்ப நான் வந்து பிரம்மச்சாரி, நான் ஆசிரமத்தில் இருக்கேன். சோ பிரம்மச்சாரி தர்மா, தட் இஸ் கால்ட் பிரம்மச்சாரி தர்மா. பிரம்மச்சரிய தர்மம், கிரகஸ்த தர்மம். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு சாகர வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு 45-50 வயசு ஆனது வீட்டை விட்டு வெளியில இருக்கு, அது வந்து வானப்பிரஸ்த தர்மம். 45-50 வயசு ஆனது என்ன பண்ணணும்? இல்லறத்தை விட்டு வெளியேறி இன்னும் நல்லா இறைவனுக்கு சேவை பண்ணணும். அது நிறைய பிரின்சிபல், அதுக்கு சில தர்மம் எல்லாம் இருக்கு. ஒரு 45 வயதுக்கு மேல ஆன உடனே ஒரு குடும்பஸ்தர் என்ன பண்ணணும்னு இருக்கு, அது கிரகஸ்த, அது வந்து வானப்பிரஸ்த தர்மம். இல்லறத்திலிருந்து வெளியேறுவது, கணவன் மனைவி 2 பேரும் இல்லற வாழ்க்கையில இருந்து ஓய்வு பெறணும். குழந்தைகள்கிட்ட குடும்ப பொறுப்பு கொடுத்துட்டு, பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி அவன் குடும்ப பொறுப்பு கொடுத்துட்டு கணவன் மனைவியும் இல்லறத்திலிருந்து வெளியேறும், அது வானப்பிரஸ்த தர்மம். அது என்னன்னு வேதத்துல இருக்கு. அப்ப பிரம்மச்சாரி, எங்களை போல பிரம்மச்சாரிக்கான தர்மம் இருக்கு. தர்மம் என்னுடைய ஆக்குபேஷனல் டியூட்டி, நான் செய்ய வேண்டிய கடமை. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் செய்ய வேண்டிய கடமை, குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமை. அதுக்கப்புறம் இல்லறத்திலிருந்து ஓய்வு பெற்றவங்க செய்ய வேண்டிய கடமை, வானப்பிரஸ்தம். அதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேல குடும்பத்தை என்ன பண்ணணும்? மனைவியிலிருந்து வெளியே இருக்கணும், அது சன்னியாச தர்மம், துறவற வாழ்க்கை. அப்ப எவ்வளவு தர்மம் இருக்கு? 4. என்னென்னது? பிரம்மச்சரிய தர்மா, கிரகஸ்த தர்மா, வனப்பிரஸ்த தர்மா, சன்னியாச தர்மா. ரைட்?
பிரம்மச்சாரினா மாணவர் வாழ்க்கை. குரு கூட ஆன்மீக குரு கூட போய் தங்கி ஆன்மீக குரு கூட போய் இருந்துட்டு சாஸ்திரம் படிச்சுக்கிறது பிரம்மச்சரிய தர்மம். அப்புறம் இல்லற வாழ்க்கையில அந்த மாதிரி பிரம்மச்சரியா இருக்கிறவங்க ஃபியூச்சர்ல சில பிரம்மச்சாரி இப்ப எங்களை மாதிரி இருக்கிறவங்க குரு கூட தங்கிக்கும். சில பிரம்மச்சாரி என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி இல்லற வாழ்க்கையில போவாங்க. அப்ப அது இல்லற தர்மம். எப்படி மனைவியை பார்த்துக்கணும், குழந்தைகள் எப்படி பார்த்துக்கணும், குடும்பம் எப்படி நடத்தணும், சமுதாயத்துல எப்படி இருக்கணும், அது இல்லற தர்மம். அதுக்கப்புறம் இல்லறத்துல இருந்து ஓய்வு பெற்ற தர்மம். அதுக்கப்புறம் ஃபைனலி சன்னியாச தர்மம். இது 4 தர்மம். இதுல இன்னும் 4 தர்மம் இருக்கு. அதாவது நம்முடைய சனாதன தர்மம். இப்ப அடுத்தது சனாதன தர்மம். இப்ப சனாதன தர்மம் வந்துருச்சா? இப்ப சனாதன தர்மம்னா என்னது? யாருக்கா பதில் தெரிஞ்ச கை கொடுத்துரு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சனாதன்? சனாதன் பிளஸ் தர்மா. இந்த 2 வேர்ட் இருக்கு, சனாதன் தர்மா. அப்ப சனாதன் தர்மம்னா என்னது? No, you have to ask new people, then you have to go devotees. யாரா ட்ரை பண்ணுங்க. சனாதனாங்கிற வேர்டோட மீனிங் என்ன? சனாதனம்னா என்ன? அது தர்மம் என்ன? சனாதன தர்மம்னா என்ன? சனாதன தர்மம்னா என்ன? ட்ரை பண்ணுங்க. நான் வந்து பேசி போர் அடிக்கும், தூக்கம் வரும். இல்ல இங்க இருந்து வேறுபடுது. ஓகே ரைட். சரி, வேற பண்றீங்களா? அவர் சனாதன இந்து விஷயம் சொன்னாங்க. இந்துங்கிற வேர்டு வந்து நம்முடைய புராணங்கள்ல இல்ல. நீங்க ஹோல் பகவத்கீதை முழுவதும் படிச்சாலும், பாகவதம் முழுவதும் படிச்சாலும், வேதங்கள் புராணங்கள் முழுவதும் படிச்சாலும் இந்துங்கிற வார்த்தை இருக்காது. அந்த ஹிந்துங்கிற வேர்டு வந்து இங்க எப்படி வந்ததுன்னு சொன்னா, இஸ்லாம் அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, அரபுக்காரங்க படையெடுத்து வரும்போது சிந்து அந்த வேர்டு வந்து ப்ரொனன்சியேட் பண்ண முடியாது. சிந்துங்களுக்கு பதில் இந்துன்னு சொல்லுவாங்க. இப்ப கூட நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி சிந்து இருக்க, அப்ப அதனுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து சிந்து நாகரிகம் வந்து டெவலப் ஆனது இந்து நாகரிகம் ஆயிடுச்சு. அப்படி ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஸ் ஆனது. பட் நம்மளுடைய வேதங்கள்ல வந்து சனாதன தர்மம் தான் சொல்லியிருக்கு. சனாதன மீன்ஸ் சனாதன வந்து நீங்க பகவத்கீதை பார்க்கலாம். பகவத்கீதை நிறைய இடத்துல கிருஷ்ணன் வந்து சனாதன வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. ஜீவபூத சனாதனம், நித்தியம் அச்சலம் சனாதனம். இந்த சனாதன வேர்ட் வந்து வார்த்தை வந்து பகவத்கீதையில பார்க்கலாம். சனாதன நித்தியமானது எட்டர்னல். சனாதன மீன்ஸ் நித்தியமானது எட்டர்னல். தர்மம் மீன்ஸ் வாட்ஸ் ஆக்குபேஷன் டியூட்டி. அப்ப தர்மம் தான் ஒருத்தருடைய உத்தியோக கடமை. தர்மம்னு சொன்னா ஒருத்தருடைய உத்தியோக கடமை. சனாதனம் நித்தியமானது. இந்த 2 வார்த்தையும் சேர்த்தா நம்முடைய நித்தியமான கடமை என்ன? தர்மான்னு சொன்னா உத்தியோக கடமை. அப்புறம் சனாதன நித்தியமான உத்தியோக கடமை. ரைட்? அப்போ நம்முடைய வேத கலாச்சாரத்துல, நம்முடைய சாஸ்திரங்கள்ல சனாதன தர்மம் சொல்லி இருக்கு. அது இப்ப 4 விஷயம் பார்த்தோம். பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சன்னியாசி. புரிஞ்சத? குழப்பமா இருக்கா? கஷ்டமா இருக்கா? பிரம்மச்சாரியா மாணவர் வாழ்க்கை, கிரகஸ்தனா இல்லற வாழ்க்கை, வனப்பிரஸ்தனா இல்லறத்துக்கு ஓய்வு பெற்ற வாழ்க்கை, சன்னியாசினா துறவற வாழ்க்கை. இது இல்லாம இன்னும் 4 தர்மம் இருக்கு. அது பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரா. பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைசிய தர்மம், சூத்ர தர்மம். அப்போ ஒரு பிராமணனுடைய உத்தியோக கடமை என்ன? ஒரு சத்திரியனுடைய உத்தியோக கடமை என்ன? ஒரு வியாபாரியோட உத்தியோக கடமை என்ன? ஒரு சூத்திரனோட உத்தியோக கடமை என்ன? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இது பிறப்பின் அடிப்படையில் அல்ல. இந்த பிராமண, சத்திரியா, வைசியா, சூத்திரங்கிறது பிறப்பால் அல்ல. நம்முடைய குணம், கேரக்டர் அண்ட் அவர் டியூட்டி. நமக்கு என்ன குணம் இருக்கு, என்ன தொழில் செய்யறோம், அப்படிதான் பகவத்கீதையில இருக்கு. பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த 4 வர்ணம், இந்த 4 வர்ணம் 4 ஆசிரமம். இப்ப 8 ஆயிடுச்சு. முதல்ல 4 சொன்னா, இப்ப 4 சொன்னா 4 + 8. 4 + 4 = 8. 4 வர்ணம் 4 ஆசிரமம். பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா. 4 வர்ணம். பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சன்னியாசி. 4 ஆசிரமம். அப்ப 4 வர்ணத்துக்கு உண்டான கடமை தர்மம், உத்தியோக தர்மம். 4 ஆசிரமத்துக்கு உண்டான உத்தியோக தர்மம். இது சேர்த்தா வர்ண ஆசிரம தர்மம். இதுக்கு என்ன பேர் இப்போ? வர்ண ஆசிரம தர்மம். ரைட்? 4 வர்ணம் 4 ஆசிரமம். சோ பிராமணனுடைய தர்மம் என்னது? பிராமணனுடைய டியூட்டி என்னது? இதெல்லாம் கிருஷ்ணர் பகவத்கீதையில் தெளிவா சொல்லியிருக்காரு.
பகவத்கீதையுடைய 18ஆம் அத்தியாயத்துல இந்த 4 வர்ணத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ஒரு பிராமணரை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, ஒரு பிராமணரை எப்படி அடையாளப்படுத்துறதுன்னு சொன்னா அவர் பூணூல் போட்டிருப்பாருன்னு இல்ல. நோ, பூணூல் போட்டதெல்லாம் பிராமணன் கிடையாது. நான் கூட 2 பைசா பூணூல் வாங்கி போட்டுக்கலாம். இப்ப நான் பிராமணன் ஆயிட முடியுமா? பூணூல் போட்டவங்கள பிராமணன் இல்ல. பிராமணோட குவாலிட்டி என்னன்னா சத்திய சமோ தம சௌச்சம் சாந்தி ஆர்ஜவமே வச்ச ஞான விஞ்ஞான மாஸ்திக்கம் பிரம்ம கர்ம சபாவம். இந்த குணங்களால் பிராமணரா அறியப்படுகிறார். வாய்மை, தூய்மை, தவம், கருணை, பொறுமை, எளிமை, பணிவு, சகிப்புத்தன்மை, இந்த குணங்கள் இருந்தால் அவர் பிராமணன். இந்த குணம் யாருக்கு வேணா இருக்கலாம். மலேசியால இருக்கலாம், சிங்கப்பூர்ல இருக்கலாம், அப்புறம் அமெரிக்கால இருக்கலாம், இந்தியால இருக்கலாம். அப்ப பிராமணர் எங்க வேணா இருக்கலாம். இந்த குணம் இருந்தா யாரும் பிராமணர் இருக்கலாம். ரைட்? இல்ல இந்தியாவில பிறந்து ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தாதான் பிராமணர் இல்ல. இந்த குணம் யாருக்கு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ, இப்போ இவர் இருக்காரு, உங்க பேர் என்ன? கிருஷ்ணசரண். கிருஷ்ணசரண் பிறப்பால் ஒரு பிராமணர் இல்லைன்னு வச்சுக்கோ. ஆனா கிருஷ்ணசரணை நீங்க பாக்குறீங்க, ஒருத்தர் உண்மை பேசுறாரு, பணிவா இருக்காரு, அன்பா இருக்காரு, சகிப்புத்தன்மை இருக்கு, குழந்தை கட்டுப்படுத்தி இருக்காருன்னா அவர் பிராமணன். ஏன்னா இந்த குவாலிட்டி அவருக்குள்ள இருக்கு. சோ இந்த குணங்களால் ஒருவர் பிராமணரா அறியப்படுறாரு. அப்புறம் அவர் என்ன தொழில் பண்றாரு? பிராமணர் தான் என்ன பண்ணுவாரு? அவர் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ண மாட்டார். பிராமணர் எங்க ஒர்க் பண்ணணும்? பிராமணனுக்கு 6 டியூட்டி இருக்கு. பிராமணனுடைய 6 தொழில்: படன், பாடன், எஜன், ராஜன், கான, படிக்கிறா. சாஸ்திரம் படிக்கணும். ஒரு பிராமணனுடைய மெயின் டியூட்டியை வேதங்கள் படிக்கணும், மற்றவங்க சொல்லி தரணும். கடவுளை வழிபடணும், மற்றவங்க சொல்லி தரணும். தங்கிட்ட உள்ள பொருளை தானம் கொடுக்கலாம், தானங்களை ஏற்றுக்கலாம். இந்த தொழிலால் ஒரு பிராமணர் அறியப்படுறார். அப்ப யார் இந்த தொழில் பண்றாங்களோ அவங்கதான் பிராமணர். யார் சாஸ்திரம் படிச்சிருக்காங்களோ, யார் அதை கற்பிச்சு கொடுக்குறாங்களோ அவங்கதான் பிராமணர். ரைட்? அப்ப இது பிராமணோட டியூட்டி. அப்புறம் சத்திரியாவுக்கு ஒரு டியூட்டி இருக்கு. சத்திரியாவோட தர்மம் என்னது? வீரம், ஆளும் திறமை, பிரஜைகளை பாதுகாக்கிறது, நாட்டை பாதுகாக்கிறது, திருடர்கள் கொள்ளையர்கள் இருந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர்றது, இது சத்திரியாவோட டியூட்டி. அப்புறம் வைசியோட டியூட்டி என்ன? வியாபாரியோட தர்மம் என்ன? வியாபாரி தர்மம்னா பெரிய பெரிய வானுயர்ந்த கட்டடங்கள் உருவாக்கி மோட்டார் கம்பெனி உருவாக்குறதல்ல வியாபாரியோட தர்மம். அந்த பொருளாதாரம் நிலையானதல்ல. வியாபாரினால் யாரு? கிருஷிகோரட்சவானிஷம் வைஷ்யகர்ம. தானியங்கள் உற்பத்தி பண்றதும் பசுக்களை பராமரிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிடுவோம்? யாராவது டைமுக்கு போட்டாடி சாப்பிட முடியுமா? கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட் சாப்பிட முடியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம தானியத்தை சாப்பிடுவோம். அண்ணா பவந்தி பூதானி பச்சன்யா தன்ன சம்பவ. எல்லா உயிர்வாழிகளும் எதை நம்பி இருக்கோம்? கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் இல்ல, தானியத்தை நம்பி இருக்கோம். அந்த தானியம் எப்படி கிடைக்குது? மழை பெய்யறதுனால கிடைக்குது இல்லையா? அப்போ நமக்கு தானியம் வேணும். அப்புறம் என்ன தினமும் குடிக்கிறது? பால் குடிக்கணும் இல்லையா? அம்மாவுக்கு எவ்வளவு நாள் பால் குடிச்சோம்? நீங்க அம்மாவுக்கு எவ்வளவு நாள் பால் குடிச்சீங்க? ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு இருக்க ஞாபகம் இருக்கா? அம்மா நம்ம குழந்தையா இருந்தப்போ எவ்வளவு நாள் அம்மாட்ட பால் குடிச்சோம்? அப்படி டேஸ் 6 மாசம். இன்னைக்கு புட்டி பால் தான் நிறைய பேர் கொடுக்குறாங்க இல்லையா? 6 months only. கொஞ்ச நாள் பால் குடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க? அம்மா கொஞ்ச நாள் பால் குடிச்சோம், தாய்ப்பால். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? கோமாதா, பசுவடை பால். அப்போ பசு பராமரிக்கிறதும் தானியங்கள் உற்பத்தி பண்றதும் உண்மையான வியாபாரம். அந்த வியாபாரம் பொருளாதார நஷ்டமே ஆகாது. அது எப்பவுமே இருக்கும், வீழ்ச்சி அடையாது. சோ இதுதான் வியாபாரம். அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எல்லாருமே இருக்காங்க. எங்க போனாலும் புத்திசாலி பிரிவினர் இருக்காங்க. அப்புறம் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அப்புறம் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. இந்த எந்த நாலேஜ் இல்லைன்னா லேபர் கிளாஸ் இருப்பாங்க. இப்ப இந்த பில்டிங் கட்டணும், இங்க குழி பறிக்கணும், ஒரு கிணறு வெட்டணும், ரோடு போடணும்னா அவங்களுக்கு படிக்க தெரியல, படிப்பு மனசுல வரல, அவங்களுக்கு நாலேஜ் ரொம்ப ஷார்ப்பா இல்ல, அப்புறம் அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியல, அப்புறம் அவங்க பிசினஸ் பண்ண தெரியல. பட் சொன்ன வேலை செய்வாங்க. இதை கிளீன் பண்ணுங்க, இதை போடுங்கன்னா அது பண்ணுவாங்க. அப்போ அது அவங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு. அப்போ இந்த தொழிலால அவங்க சூத்திரம் அறிவிப்பாங்க, பிறப்பால் இல்லை. தமிழ்நாட்டுல என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்தீங்கன்னா பார்த்து சூத்திரன் சண்டைக்கு வந்துடும். என்ன ஆரம்ப சூத்திரம் சொல்றேன் இல்லையா? ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, கலோ சூத்திர சம்பவ. கலியுகத்துல எல்லாரும் சூத்திரனாக கரெக்டா இல்லையா? கலியுகத்துல பர்ஃபெக்ட் பிராமணா, நேர்மையான பிராமணரை பார்க்க முடியுதா? ரொம்ப குறைவு.
மன்னர் ஆட்சி போயே போச்சு, மக்கள் ஆட்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வியாபாரங்கிற பேர்ல பெரிய பெரிய தொழிற்சாலைங்க, டயர் கம்பெனிங்க, கம்ப்யூட்டர் கம்பெனிங்க தான் இருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் கலியுகத்துல நம்ம இந்த வர்ணாசிரமத்தை இழந்துட்டோம். ரைட்? அப்போ இது வரைக்கும் நான் பேசுனது ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரிஞ்சுதா? ஏதாவது குழப்பம் இருக்கா? சரி, கேள்வி கடைசியா கேள்வி. இப்போ 4 வருடம் என்னன்னு பார்த்துட்டோம், 4 ஆசிரமம் என்னன்னு பார்த்தோம், தர்மம் என்னன்னு பார்த்தோம், சனாதன தர்மம் என்னன்னு பார்த்தோம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம இருக்கிற சூழ்நிலையில நம்ம இந்த வர்ணாசிரமத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியாது. இன்னைக்கு பிராமணர் எவ்வளவு பேர் நம்ம டியூட்டி பண்றாங்க, ஆனா நிறைய பிராமணர் வந்து பெரிய பெரிய ஐடி கம்பெனிலயும் சாஃப்ட்வேர் கம்பெனிலும் ஒர்க் பண்றாங்க. அப்ப காலம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க மன்னராட்சியில போய் ஏகப்பட்ட ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளிலும் மன்னராட்சி போய் மக்களாட்சி, ஒரு சில நாடுகள்ல தான் மன்னராட்சி நடக்குது. அந்த மன்னர் கூட மக்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்ல, சில நாடுகள் தேர்ந்தெடுக்கிறாங்க, சில நாடுகள்ல மக்களே ஆட்சி பண்றாங்க. அப்ப எல்லாம் மாறிடுச்சு. அப்ப ஓட்டு போட்டு மக்கள் தான் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு சத்திரிகளுடைய மாறிடுச்சு. அப்புறம் வியாபாரம் மாறிடுச்சு. அப்ப கலியுகத்துல எல்லாரும் லேபரா இருக்கு, கலியுகத்துல எல்லாரும் லேபரா இருக்கு. சரி, அப்ப நான் என்ன தர்மம் ஃபாலோ பண்ணேன்? அப்ப எனக்கு ஒரு கேள்வி வந்து, என்னால பிராமணிகள் டியூட்டி ஒழுங்கா பண்ண முடியல, என்னால சத்திரியா டியூட்டி ஒழுங்கா பண்ண முடியல, என்னால வந்து வியாபாரம் ஒழுங்கா எதுவுமே செய்ய முடியல. அப்ப இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா? அடுத்தது இதோட பர்பஸ் என்னன்னு ஒரு கேள்வி வரும். எதுக்கு வந்து இந்த வர்ணம் எல்லாம் இருக்கு? பிராமண, சத்திரியா, வைசிய, சூத்ரா, பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வர்ணபுத்த, சன்னியாசி. இந்த வர்ணாசிரமத்துக்கு பர்பஸ் என்னன்னு ஒரு கேள்வி வரும். அந்த பர்பஸ் என்னது? இந்த வர்ணாசிரம கொள்கையோட நோக்கம் என்னதுன்னா இறைவனை திருப்திப்படுத்துவது, கடவுளை அடையணும். ஒரு பிராமணர் அவர் டியூட்டி நல்லா பண்ணி கடவுளை திருப்திப்படுத்தலாம், ஒரு சத்திரியை நல்ல நிர்வாகம் பண்ணி கடவுளை திருப்திப்படுத்தலாம், ஒரு வியாபாரி வந்து நாடுகளை கொண்டு வந்து நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணி பகவானுக்கு பிரசாதம் கொடுத்து பிரசாதம் விநியோகம் பண்ணி கடவுளை திருப்திப்படுத்தலாம், ஒரு தொழிலாளி உடனே செலவு பண்ணலாம். இப்போ நீங்க இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய கோயில் இருக்கு. ஜெகநாத் பூரி, ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், ராமேஸ்வரம். அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பிராமணர் இருப்பாங்க. இந்த பிராமணர் என்ன பண்ணுவாங்க? கோயில்ல பகவானுக்கு அபிஷேகம் பண்றது, பூஜை பண்றது, வேத மந்திரங்களை பாராயணம் பண்றது, யாகம் செய்யறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க டியூட்டி. அப்படி அவங்க இறைவனுக்கு சேவை பண்றாங்க. அப்புறம் மன்னர்கள் இருந்தாங்க, அவங்க நிறைய நிலங்களை கோயிலுக்கு எழுதி வச்சாங்க, பெரிய பெரிய கோயிலுக்கு கட்டினாங்க, பிரம்மாண்டமான கோயில்கள். நீங்க மீனாட்சி கோயில வந்து சுத்தி முத்தி பார்த்தா எங்க பார்த்தாலும் கோபுரங்களா இருக்கும், பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்கும். ராமேஸ்வரம் பெரிய பெரிய 1000 தூண்கள் உள்ள மண்டபம் இருக்கு, பெரிய பெரிய மண்டபம். இதெல்லாம் எப்படி நிக்குது, எப்படி நடந்ததுன்னு நம்மளால யூகிச்சே பார்க்க முடியாது. அப்போ அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? நிறைய நிலவுல கோயில்கள் எழுதி வச்சாங்க, பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டினாங்க. அது ராஜாவோட டியூட்டி. அப்புறம் வியாபாரி என்ன பண்ணாங்க? தானியங்களை உற்பத்தி பண்ணி அதை கொண்டு கோயில கொடுத்து அது அன்னதானம் பண்ணி வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாத விநியோகம் பண்ணாங்க. தொழிலாளி என்ன பண்ணாங்க? இந்த கல்லை வந்து சீப்பா செதுக்கிறது, அப்புறம் கோயிலுக்கு பாத்து போடுறது, கோயிலுக்கு குளம் நட்டுறது, பெரிய தேர் பண்ணி அந்த தேர்ல வந்து உற்சவம் தேர் இழுத்து போறதுக்காக பிரமாண்டமான தேர்வுகளை செய்வது. அப்படின்னா இறைவனுடைய படைப்புல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவங்க கொடுத்துட்டு அந்த மாதிரி இறைவனுக்கு சேவை பண்ணலாம். ஒரு ரொம்ப புத்திசாலி, அவர் படிச்ச விஷயங்களை 4 பேர் சொல்லிக் கொடுக்கலாம். நிர்வாகத்திற்கு கோயிலை நிர்வாகம் பண்ணலாம், வியாபாரம் பண்றவங்க கோயிலுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பொருளாதார ரீதியா. அப்புறம் தொழிலாளி உடல் உழைப்பால சேவை பண்ணலாம். அப்ப இறைவனுடைய படைப்புல எந்த வித்தியாசமும் கிடையாது, எந்த துவேஷமும் கிடையாது. இறைவனுக்கு பகவானுக்கு வந்து எல்லா ஜீவனுக்கும் சமம் தான். கோயில பூஜை பண்றவரும் ஒரு ஒண்ணுதான், அந்த கோயிலை கூட்டுறவரும் ஒண்ணுதான். இல்ல எனக்கு பூஜை பண்றது ரொம்ப பிடிக்கும், கூட்டுறவனுக்கு பிடிக்காது, அந்த கோயிலை யாரும் சுத்தம் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்ப கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் நீங்க பூஜை பண்ணாலும் அந்த சேவை ஏற்றுக்கிறாரு, நீங்க கோயிலை கூட்டினாலும் அந்த சேவை ஏற்றுக்கிறாரு, பாத்திரம் கழுவி கொடுத்தாலும் அந்த சேவை ஏற்றுக்கிறாரு, நிர்வாகம் பண்ணாலும் அந்த சேவை ஏற்றுக்கிறாரு. அப்போ அவங்களுடைய குணத்துக்கும் தொழிலுக்கும் தகுந்த போல இறைவனுக்கு சேவை பண்ணலாம். அல்டிமேட் கோல் வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும். அந்த வர்ணாசிரம கொள்கையுடைய நோக்கம் வந்து கிருஷ்ணாவை திருப்தி. இப்ப நம்ம உடம்பு இருக்கு, இந்த உடம்புல 4 பாகம் இருக்கு. இந்த உடம்ப 4 பிரிச்சுக்கலாம். தலை இருக்கு, கை இருக்கு, வயிறு இருக்கு, கால் இருக்கு. இப்ப யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு தலை மட்டும் போது கால் வேண்டாம், இல்ல கால் மட்டும் போது கை வேண்டாம், இல்ல கையும் கால் இருந்த போது வயிறு வேண்டாம், இதெல்லாம் இருந்த போது தலை வேண்டாம்? அப்ப இந்த உடல் எப்ப முழுமையா இருக்குன்னா இந்த 4 பாகம் சேர்ந்து செயல்படாத உடல் ஆரோக்கியமா இருக்கு. என் உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம், இந்த 4 பாகம் சேர்ந்து செயல்படும். இதுல ஏதாவது ஒரு பாகம் குளறுபடியா இருந்தா இந்த உடல் நல்லா இல்லைன்னு அர்த்தம். எப்படி நொட்டி நொட்டி நடந்த அந்த பிரபு என்னாச்சு உங்களுக்கு கால் எங்க இடிச்சுக்கிட்டீங்க, ஒரே வலியா இருக்கு. அப்ப கால் இடிச்சாலும் எனக்கு வலிக்குது, வயிறு பசிச்சாலும் எனக்கு பசிக்குது, வலிக்குது. அப்புறம் கை ஸ்ட்ரென்த் வேணும், ஏதோ வேலை செய்யறதுக்கு. இது எல்லாத்துக்கும் மூளை வேணும்.
இல்ல எனக்கு மூளை மட்டும் போதும்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த உடம்புல இந்த 4 பாகம் சேர்ந்து செயல்பட்டா இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி சமுதாயத்துல பிராமணா, சத்திரிய, வைஷ்ய, சூத்ர இந்த 4 பாகம் சேர்ந்து செயல்பட்டா அந்த சமுதாயம் ஆரோக்கியமா இருக்கும். இப்ப கலியுகத்துல ஏன் சமுதாயம் ஆரோக்கியம் இல்லைன்னா இது அப்படியே தலையில்லாத முண்டமா எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. தலையில்லாத முண்டம் நீங்க நடந்து போகும்போது தலையில்லாத முண்டத்தை பார்த்து எப்படி இருக்கும்? என்னது ஒரு முண்டா மட்டும் போகுது. அது மாதிரி கலியுகத்துல சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற ஆட்கள் இப்ப அதிகமா இல்லை. நம்ம பேசணும் அந்த விஷயங்கள்லாம் பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் யார் சொல்லி தருவா? யாரும் இல்ல. அப்ப எல்லாம் தலையில்லாத முண்டமா இருக்காங்க. அப்ப சமுதாயத்துல கலியுகத்துல எல்லாரும் இந்த கரப்பாம்பூச்சி தலைகீழ போட்ட மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க. கரப்பாம்பூச்சி என்ன பண்ணுவோம், சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி வண்டெல்லாம் அப்படி குப்புற விழுந்து அப்படியே குதிச்சுட்டு இருக்கும். அது அப்நார்மலா இருக்கும். அது ஏன் நீங்க பாத்துக்கிட்டீங்களா? இப்படி அது 8 கால் 10 காலுக்கு அப்படியே இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தட் இஸ் நாட் நார்மல் கண்டிஷன். அந்த பூச்சியோடைய அந்த இன்செக்டோட நார்மல் கண்டிஷன் இருக்கணும். இப்ப என்ன ஆச்சுன்னா கலியுகத்துல சமுதாயத்தை வழிநடத்த ஆள் இல்லாம தலையில சுத்திட்டு இருக்காங்க. அதான் நடக்குது. என்ன பண்ண போறோம், தலையை பொறுத்து போறோம். அதான் நடக்குது. ரைட். சோ இதுதான் வர்ணாசிரம தர்மம். சனாதன தர்மம் மீன்ஸ் அவர் எட்டர்னல் டியூட்டி, நம்முடைய நித்தியமான கடமை. சனாதன தர்மம் நம்ம நித்தியமான கடமை. சரிங்க, இப்ப நான் என்ன பண்றது? இப்ப சமுதாயத்துல வந்து இது யாருமே பண்றது இல்ல. பிராமணா அவங்க டியூட்டியை சரியா பண்ணல, சத்திரியா அவங்க டியூட்டியை சரியா பண்ணல, வியாபாரம் சரியா நடக்கிறது இல்ல, எல்லாம் வந்து கெமிக்கல் தான் வாங்கி சாப்பிடுறோம், சத்தான உணவு கிடையாது, நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனா சாப்பிடுற உணவு சத்து இல்ல. இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? அப்ப ஒரு கேள்வி வரும்ல, சரி என்னதான் பண்றது? அப்ப இந்த இருக்கிற இப்ப காலம், இப்ப நடக்கிற காலம் வந்து என்ன சொல்லுவோம்? என்ன சொல்றீங்க? உங்க முன்னாடி ஏதோ ஒரு கஷ்டம் நடந்துச்சு, ஒரு மோசமான நிகழ்ச்சி உங்க முன்னாடி ஏதோ மோசமான நிகழ்ச்சி நடந்தது. அப்ப என்ன சொல்லுவோம்? எல்லாம் கலிகாலம். பாத்தீங்களா? கலிகாலம். அப்ப கலிகாலத்துக்கான தர்மம் என்ன? அப்ப யுகம், இது கலியுகம். பாத்துட்டோமா? இப்பதான் இங்க வரோம். இப்பதான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ரைட். இப்ப இன்ட்ரோடக்ஷன் தான் எவ்வளவு நேரம். சோ யுகா, இது வந்து கலியுகம். இந்த யுகத்துக்கு பேரு கலியுகம் பேரு. எல்லாம் கலிகாலங்க. ஸ்கூல்ல வந்து பிசினஸா போச்சு. கோயிலுக்கு ஸ்கூலுக்கு போனா பணம் தான் கேக்குறாங்க. 50 லட்சம் 50,000 கொடு, 1 லட்சம் கேட்டுங்க. கோயில போனா அங்கேயே பணம் கேக்குறாங்க. எல்லாம் கலியுகத்துல வந்து பாருங்க, கலிகாலம். கல்யாணம் பண்ணா தெரிஞ்சிருக்க மாட்டேங்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. பையன் அப்பா சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. மனைவி கோச்சிட்டு வீட்டை விட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறா. கலிகாலம் இல்லையா? அப்போ இது ஒரு யுகம், கலியுகம். அந்த மாதிரி 4 யுகம் இருக்கு. எத்தனை யுகம் இருக்கு? 4 யுகம். அந்த ஒரு யுகத்துக்கு தர்மம் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் மொதல் என்ன யுகம் பார்ப்போம். 4 யுகம் இருக்கு. இந்த 4 யுகத்தை வந்து பாருங்க, இந்த ஒரு சக்கரம் மாதிரி இருக்கு. இந்த கார்ல வீல் இருக்கும் இல்லையா? அந்த வீல்ல வந்து அந்த வீல் சுத்தி இருக்கும். இப்ப கார்ல ஒரு வீல் இருக்குன்னா இங்க வந்து அந்த ஏர் பிடிக்கிற மவுத் இருக்கும். கரெக்டா? இந்த வீல் சுத்தும் போது மவுத் மேலே கீழே போய் வரும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த கால சக்கரம் சுழண்டுகிட்டே இருக்கும். முதல்ல வந்து சத்தியுகா, தன் திரேதாயுகா, தன் துவாபரயுகா, கலியுகா. மொத்தம் எவ்வளவு யுகம் இருக்கு? 4 யுகம். சத்திய, திரேதா, துவாபரா, கலி. சத்திய, திரேதா, துவாபரா, கலி. இப்படியே கால சக்கரம் அப்படி சுழண்டுகிட்டே இருக்கு. எப்படி காலச்சக்கரம் சுழலுது? சூரியன் சுத்துதா இல்லையா? சூரியன் வந்து அது பாதையில சுரண்டுகிட்டு இருக்கு. எப்படி 6 மாசம் அப்படி சூரியன் வந்து நார்த் சைடு போகும். நீங்க தினமும் சூரியன் உதிக்கிறத பார்த்துட்டு நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது 6 மாசம் அப்படியே நார்த் சைடு போகும். அப்புறம் 6 மாசம் அப்படி சவுத் சைடுக்கு வரும். இந்த மாதிரி 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ஃபுல் சர்க்கிள். சூரியன் வந்து ஒரு சுற்று வர்றதுக்கு மனித இந்த நம்ம கணக்குப்படி சூரியன் தன் பாதையில சுற்றி வருவதற்கு நம்முடைய ஆயுள் கணக்கு, மனித கணக்குப்படி 1 வருஷம். 6 மாசம் நார்த் போகும், 6 மாசம் சவுத் போகும். இதை நீங்க வந்து வேதங்களை படிச்சீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா உத்தராயண காலம், தட்சிணாயன காலம். உத்தராயணா அப்படின்னா சூரியன் வடக்கு நோக்கி போறது. குழப்பமா இருக்கா? உத்தராயண காலம்னா சூரியன் வடக்கு நோக்கி போறது, தட்சிணாயன காலம்னா சூரியன் தெற்கு நோக்கி போறது. அப்ப உத்தராயண காலம் 6 மாசம், தட்சிணாயன காலம் 6 மாசம். இப்படி நமக்கு 1 வருஷம். இது நம்முடைய கணக்கு, மனுஷங்களுடைய கணக்கு. தேவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த உத்தராயண காலம் 6 மாசம் தான் அதுக்கு பகல் அவங்களுக்கு, தட்சிணாயன காலம் 6 மாசம் இரவு அவங்களுக்கு. அப்ப நம்ம 1 வருஷம், தேவலோகவாசிகளுக்கு 1 நாள். அந்த மாதிரி நமக்கு 365 வருஷம், அவங்களுக்கு 365 நாள். அப்பதான் அவங்களுக்கு 1 வருஷம். அந்த மாதிரி அவங்களுக்கு 100 வருஷம்.
டியூரேஷன் ஆஃப் லைஃப் வந்து அவங்களுக்கு அதிகம். யாருக்கு? டெமிகாட், தேவர்கள். சோ இப்படி இந்த கால சக்கரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். உத்தராயண சத்திய இந்த காலம் இருக்கு இல்லையா, நான் சொன்ன மாதிரி இந்த சூரியன் நகர நகர வருஷங்கள் போக போக கலியுகம் சத்தியுகம், அது முடிஞ்சு திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இப்போ இங்க வேதத்துல என்ன சொல்லிருக்குன்னா சத்தியுகம் இஸ் கோல்டன் பீரியட். சத்தியுகம்னு பொற்காலம். சத்தியுகம் அதுக்கு பேரே சத்தியுகம். அங்க ட்ரூத்ஃபுல்னஸ் உண்மைதான், பொய் பேசுறதே கிடையாது. சத்தியுகத்துல பொய் பேசுறதும் கிடையாது. இப்ப நம்ம கேட்போம், அன்னைக்கு வந்து ஜலம் பேர், இந்த ஊர் பேர் என்னது? ஜலத்தோன். ஜலத்தோன்ல வந்து சத்சங்க வச்சிருக்குமே, நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க? அதுல வந்து முன்னமே கிளம்பிட்டேன். லேட்டா தான் கிளம்பிருப்பாங்க. சொல்லிட்டு நான் முன்னே கிளம்பிட்டேன், ஜாம்ல மாட்டிக்கிட்டேன். ஜாம்ல மாட்டினது 10 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா சொல்லு மாதிரி 1 மணி நேரம் மாட்டிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ சின்ன விஷயம் கூட போய் சொல்லுவோம். ஆனா சத்தியம் மீன்ஸ் the word itself சத்யா, 100% ட்ரூத், உண்மை சொல்றவங்க, பொய்யே பேச மாட்டாங்க. சத்தியுகத்துல பொய்யே பேச மாட்டாங்க. ஏமாத்துக்காரங்க, திருடங்க, பொய் பேசுறவங்களும் கிடையாது. அது வந்து போய் சத்தியுகா. அது வந்து 100% சத்தியுகத்துல வந்து 100% உண்மை சொல்றவங்க, பொய் பேசாதவங்க, நேர்மையா இருக்கிறவங்க, அடுத்தவங்க ஏமாத்தாதவங்க, ரொம்ப புண்ணியம் பண்ண ஆத்மாக்கள் எந்த உலகத்துல இருப்பாங்க? சத்தியுகத்துல பிறந்திருப்பாங்க. அந்த சத்தியுகத்துல அவங்க அந்த பீரியட் வந்து கோல்டன் பீரியட். 100% வந்து ட்ரூத்ஃபுல்னஸ். நம்ம 4 விஷயம் எடுத்துக்கணும்: வாய்மை, தூய்மை, தவம், கருணை. 4 விஷயம்: வாய்மை, தூய்மை, தவம், கருணை. இந்த 4 விஷயம் சத்தியுகத்துல 100% இருந்தது. அப்படியே யுகம் தேடும் போது, அப்படி மாறும் போது, அப்படி திரேதாயுகம் வந்தது, 70% ஆயிடுச்சு. 100 இருந்தது 75. அப்புறம் அப்படியே தாபரிகம் வரும்போது 50%. அப்புறம் கலியுகம் வரும்போது ஒன்லி 20%. நீ கலியுகத்துல உண்மை சொல்றவங்க, நேர்மையா இருக்கிறவங்க, வாய்மை, தூய்மையா இருக்கிறவங்க, கருணை காமிக்கிறவங்க, அப்புறம் வாய்மை, தூய்மை, தவ வாழ்க்கை வாழ்றவங்க 25% தான் இருக்காங்க கலியுகம். ரைட்? இப்படி இந்த 4 யுகம் சுத்திட்டே வரும். முதல்ல சத்தியுகம் வரும், அப்புறம் திரேதாயுகம் வரும், அப்புறம் தாபரிகம் வரும், அப்புறம் கலியுகம் வரும். இந்த 4 யுகம் மாறி மாறி வரும். அப்புறம் இந்த யுகத்துல வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி டியூரேஷன் ஆஃப் லைஃப், இந்த யுகத்துக்கு டியூரேஷன் ஆஃப் லைஃப் இருக்கு. இந்த யுகத்தோட ஆயுள் காலம். சத்தியுகத்துல உள்ளவங்க 17,28,000 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. சத்தியுகத்துல. என்ன சாமி கதை விடுறீங்க? 17,000 அதெல்லாம் சொல்ற ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு. சத்தியுகத்தோட ஆயுள் காலம், சத்தியுகத்தோட ஆயுள் காலம் வந்து 17,28,000 வருஷம். அந்த மக்களோட ஆயுள் காலம் வந்து 1,00,000 வருஷம். சத்தியுகத்தோட ஆயுள் காலம் எவ்வளவு? The total duration of Satyuga. The total duration of Satyuga is 17,28 years. The total duration of Satyuga. அந்த சத்தியுகத்துல வாழ்ந்த மக்களுடைய டியூரேஷன் ஆஃப் லைஃப் வந்து 1,00,000 year. சத்தியுகத்துல வாழ்ந்த மக்கள் 1,00,000 வருஷம் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் திரேதாயுகம் அதுல 20% கம்மியாயிடுச்சு, 12,96 years. திரேதாயுகத்துல 12,00,000 வருஷம் 12,000 வருஷம் 12,90,000 வருஷம் திரேதாயுகத்துல. அப்ப மக்களோட ஆயுள் காலம் 10,000 வருஷம். அந்த உலகத்துல வாழ்ந்தது 10,000 வருஷம் வாழ்ந்தாங்க. தாபரயுகத்துல வந்து 8,64,000 வருஷம் வந்து அந்த யுகத்தோட டியூரேஷன். அப்ப வாழ்ந்த மக்களோட ஆயுள் காலம் 1000 வருஷம். கலியுகத்தோட டியூரேஷன் 4,32,000 வருஷம். கலியுகத்தோட ஆயுள் காலம் 4,32,000 வருஷம். ஆல்ரெடி we passed 5,000 years. 5,000 வருஷத்துக்கு கடந்தாச்சு. நீங்க கேலண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா கலியுகம் தொடங்கி 5,000 வருஷம் ஆயிருக்குன்னு போட்டிருக்கும். அப்ப நம்முடைய ஆயுள் காலம் 100 வருஷம். 1,00,000 வருஷம் அந்த யுகத்துல வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து 10,000 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1000 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இப்ப நம்ம 100 வருஷம். அப்படியே டியூரேஷன் லைஃப் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப 100 அவங்க வருது. 50, 70, 60 டிக்கெட் வாங்கிடலாம், பினிஷ் இல்லையா? 55, 60 வயசுலயே அது இன்னும் போய் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 30 வயசுல ஹார்ட் அட்டாக், 35 வயசுல ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு. நான் வந்து 80ல பிறந்த குழந்தை, 80 கிட், 4 வருஷம் கிட்ட ஆச்சு. நான் இப்பவும் குழந்தைதான், 80 குழந்தைன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் வந்து 80ஸ்ல வந்து யாருக்கா ஹார்ட் அட்டாக் கேள்விப்பட்டா யாருக்கு இருக்கா ஒரு 80, 90 மேல உள்ளவங்க ஹார்ட் அட்டாக் வரும். இன்னைக்கு நீங்க கேளுங்க, ஹார்ட் அட்டாக்னா 33, 35 செத்து போனவங்க இருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்ட்ரோக் வர்றது ரொம்ப அப்நார்மல், ரொம்ப லேட்டா பார்த்திருக்கேன் என் லைஃப்ல. இன்னைக்கு 10ல ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வருது. இப்ப ஸ்ட்ரோக் ஒரு நார்மல் டிசீஸ் ஆயிடுச்சு.
பக்கவாதம் வருது, சாதாரண வியாதி ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆச்சு? கலியுகத்துல நம்ம ஆயுள் காலம் குறைஞ்சுக்கிட்டே வருது. 70 வயசு 100ல இருந்து இப்ப 60, 70. எங்கேயாவது ரொம்ப ரேரா தான் பாக்குறோம். 101 வயசு 102 வயசு இருக்காங்க, இப்போ இருக்காங்க. அப்போ இந்த கலியுக டியூரேஷன் குறைஞ்சிட்டே வரும். ரைட்டா? அப்போ இது சத்யுகா கோல்டன் ஏஜ், திரேதாயுகா சில்வர் ஏஜ், தாபரிகா பிராஸ் ஏஜ், கலியுகா அயன் ஏஜ். அயனும் போய் பிளாஸ்டிக் ஆயிடுச்சு. கலியுகம் பாருங்க எல்லாம் பிளாஸ்டிக் தான், எல்லாம் அயன் தான் போச்சு. முன்னால வீட்டு பொருள் இருப்புல இருந்துச்சு, சத்தியுகத்துல கோல்டுல இருந்தது. சத்தியுகத்துல கோல்டுல இருந்தது. நேற்று நான் ஒரு இடத்துல பாகவதம் பேசிட்டு இருந்தேன். அந்த பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல என்ன எழுதிருக்குன்னா, மாந்தாதான் ஒரு ராஜா இருந்திருக்காரு இந்த யுகத்துல, திரேதா யுகத்துல. அவர் யாகம் செஞ்சுட்டு அதுல நிறைய தங்கம் எல்லாம் இருந்திருக்கு. ஆயிரக்கணக்கான தங்க நாணயங்கள், தங்க தட்டுக்கள், தங்க தாம்பூலம், தங்க வாட்டர் ஜக்கு இதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, பிராமணுக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. இந்த பிராமணர் என்ன பண்ணாங்க, இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணோம், ரோட்ல போட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு பிளாஸ்டிக் பேனா ரோட்ல போட்டா இருக்குமா? நான் பேங்க்ல போனா மூடி கட்டிட்டு பேனா கொடுப்பேன், ஏன்னா எடுத்து போயிடுவான் பேக்கெட். அதனால என்ன பண்ணுவாங்க, பேனா பேங்க்ல நூல் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ரெசிப்ட் எழுதுற இடத்துல பாத்தீங்கன்னா பேனா நூல் போட்டு கட்டி எழுதுறோம், அப்படி பேக்கெட்ல குத்திட்டு போயிடுவோம். அப்புறம் நீங்க இந்தியாவில வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரம்ல ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை கம்பி போட்டு சுத்தி வச்சிருப்பாங்க, பூட்டு போட்டு போற தூக்கி போயிடுவான், தண்ணி குடிச்சு டப்பாவை தூக்கி போயிடுவான். ஆனா ராமனுடைய கிங்டம் அயோத்தியால, திரேதா யுகத்துல வீட்டை பூட்டவே மாட்டாங்களா? இங்க எவ்வளவு பேர் வீட்டை பூட்டாம வந்திருக்கீங்க இன்னைக்கு? அவ்வளவுதான், கூட்டம் வந்தீங்களா? அதனால கூட்டம் வந்தீங்க. அயோத்தியால வீட்டை பூட்டாம வந்துருவாங்க. பூட்டு அயோத்தியால பூட்டு கிடையாது, பூட்டே கிடையாது. ஏன் யாருமே இல்ல அயோத்தியால? என்ன இல்லைன்னு சொன்னா, பொன்னையர்கள் இல்லை, பொன்னையர்கள் இல்லை, பஞ்சம் இல்லை, வறட்சி இல்லை, எதுவுமே இல்லை. இல்லைன்னு இதெல்லாம் இல்ல அயோத்தியால. அதனால அவங்க யாராவது தண்ணி குடிக்கிற பாத்திரம் வச்சிருப்பாங்க, ஒரு தங்க குடம் வச்சிருப்பாங்க. நீங்க தண்ணி குடிச்சு அதை எடுத்து போய்க்கலாம். இன்னைக்கு பிளாஸ்டிக் தூக்கி போயிடும் கலியுகத்துல. அப்ப எங்க இருந்து எங்க வந்துருக்கு, எவ்வளவு பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜினா பிளாஸ்டிக் எவ்வளவு பெருமை. அதுக்கு தங்கத்தட்டுல சாப்பிட்டுட்டு அதை தூக்கி போட்டவங்களா இருக்காங்க, வேற ஒன்ஸ் யூஸ் பண்ணவங்களா. இன்னைக்கு பிளாஸ்டிக் தட்டை சாப்பிட்டு கழுவி பத்திரமா வச்சுக்கிறோம். பீகார் தட்டு பிளாஸ்டிக் தட்டுல தூக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா? இதுதான் இந்த சத்யுகா கோல்டன் பீரியட், திரேதாயுகா சில்வர் பீரியட். தங்க காலம் பொற்காலம், வெள்ளி காலம், இது வெண்கல காலம், செம்பு காலம், இது போய் கலிகாலம் இரும்பு காலம், பிளாஸ்டிக் காலம் ஆயிடுச்சு. இதுதான் ஒரு யுகம். இந்த யுகம் சத்தியுகம், திரேதாயுகம், தாபரயுகம், கலியுகம். சத்தியுகம் 17,28,000 வருஷம், அங்க மக்களோட ஆயுள் காலம் 1,00,000 வருஷம். திரேதாயுகம் 18,90,000 வருஷம், மக்களோட ஆயுள் காலம் 10,000 வருஷம். தாபரயுகம் 8,64,000 வருஷம், மக்களுடைய ஆயுள் காலம் 1000 வருஷம். கலியுகம் 4,30,000 வருஷம், 5,000 வருஷம் போயிடுச்சு. இப்ப 4,27,000 வருஷம் இருக்கு. 5,000 வருஷத்துலயே என்னெல்லாம் பார்த்துட்டோம். தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, பாட்டில தண்ணி வாங்கி குடிக்கிறது பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம். இந்தியாவுக்கு வந்தா நிறைய புனித நதிகள் இருக்கு, கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, தாமிரபரணி, காவேரி, இவ்வளவு புனித நதி ஓடுது. ஆனா தண்ணி பாட்டில வச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆச்சு பாத்தீங்களா? அதான் கலியுகம். ரைட்? கலியுகத்துல எல்லாம் தனிகள நடக்கும். புனித நதிகள்லாம் சாக்கடை ஆக்கிட்டு பாட்டில தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. ரைட்? இப்ப 4 யுகம், 4 யுகத்தோட மக்களோட ஆயுட்காலம் இது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 4 யுகத்துக்கு தர்மம் இருக்கு. சரிங்க, இப்ப இந்த யுக தர்மம் சொன்ன என்னது? இந்த 4 யுகம் யுகத்துக்கான தர்மம். திரேதாயே தியாயது விஷ்ணு. இந்த திரேதா யுகத்துல தியானம் பண்ணாங்க. நீங்க தியானம் பண்ணணும்னு நினைச்சா ஒரு சாதாரண விஷயம் இல்ல அது. இப்ப நான் ஒரு 10 நிமிஷம் உங்களை எல்லாரும் கண்ணை மூடிக்கங்க, நீங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கங்க, தியானம் பண்ணுங்கன்னு சொல்றேன். எவ்வளவு பேரால தியானம் பண்ண முடியும்? பாதி பேர் தூங்கிடுவோம். மீதி பேரு எதையோ நினைச்சிட்டு இருப்போம். ஐயோ, என் வீட்டுக்காரர் வேற வருவாரு, நான் இங்க வந்துட்டு ப்ரோக்ராமுக்கு, என் பண்டாட்டி என்ன சொல்லுவாங்களோ, பையன் வேற காலேஜ் டியூஷன் விட்டு வந்துருவான், ஓமனி திங்ஸ் இருக்குங்க மைண்ட்ல இல்லையா? நம்ம மனசுக்குள்ள 1000 விஷயம் ஓடிட்டு இருக்கோம். அப்போ கலியுகத்துல மெடிடேஷன் பண்றது கஷ்டம்.
ஆனா சத்தியுகத்துல மெடிடேஷன் பண்ணாங்க 1,00,000 வருஷம். அப்படி கிரேதாய தியாயது விஷ்ணு தியானம் தான், விஷ்ணு தியானம் பண்ணணும். ஏதோ டியூப் லைட்டு பல்பு எதையோ தியானம் பண்ணக்கூடாது. கிரேதாய தியாயது விஷ்ணு, விஷ்ணு தியானம் பண்ணணும், பகவான தியானம் பண்ணணும். சும்மா தியானம் பண்ணுங்கன்னா நீங்க நிறைய யோகா இருக்கு. இப்போ நீங்க எதெல்லாம் தியானம் பண்ணுங்கம்மா, நீங்க ஃபேனை தியானம் பண்ணுங்க, லைட்டை தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சது தியானம் பண்ணுங்க, பிடிக்காது என்ன தியானம் பண்ணுங்க. நோ, தட் இஸ் நாட் மெடிடேஷன். மெடிடேஷன் மீன் யூ ஹேவ் டு மெடிடேட் டு சுப்ரீம் லார்ட். தியானம் சொன்னா கடவுள் தியானம் பண்ணணும், இறைவன் தியானம் பண்ணணும். அப்ப தியானம் பண்ண முதல்ல நீங்க ஒரு இடத்துல உட்காரணும். இப்ப நான் வந்து இங்க என்ன பண்ணிருக்க, பிரபு வந்து உங்களுக்கு எல்லாம் சேர் போட்டு கொடுத்துருக்காரு. சேர் இல்லாம இங்க கீழே உட்கார வச்சு நீங்க எவ்வளவு நேரம் உட்காருவீங்க? அப்படி நெஞ்சு அவர் செவருக்கு போய் பாட்டி மாதிரி ஒட்டிக்கிட்டு இல்லையா, இங்க வலிக்குது அங்க வலிக்குது, எவ்வளவு நேரம் உட்கார்றது, சாமி எப்ப பேசி முடிப்பாரு இல்லையா? கீழே உட்கார நம்மளால சமணக்கார போட்டு பத்மாசனத்துக்கு கீழே உட்காரணும்னு சொன்னா இந்த உடம்பு முதல்ல ஒத்துழைக்கணும் இல்லையா? அப்ப ஆசனாஸ் பண்ணணும், யோகாசனா. இன்னைக்கு யோகா பேர்ல நிறைய பேர் வந்து ஆசனங்கள் பண்றாங்க, தடுப்பு விட்டாங்க. யோகா பார்ட் ஆஃப் யோகா, அது ஃபுல்லா யோகா கிடையாது. யோகான்னு சொன்னா இறைவனோட கனெக்ட். யோகா மீன்ஸ் யோகா யுஜினி யோகா, யோகா இறைவனோட கனெக்ட் பண்றது. அப்ப யோகா அது ஒரு தனி சப்ஜெக்ட் ஆக்சுவலி. யமா நியமா பிரத்யாகாரா பிராணாயாமா தாரணா ஆசனா தாரணா தியானா தரிசமாதி. சமாதி 5th ஸ்டேஜ், 8th ஸ்டேஜ். அந்த 8th ஸ்டேஜ் சமாதிக்கு முன்னாடி தான் தியானம். அவன் தியானம் வந்து 7th ஸ்டேஜ். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், யமா நியமா. யோகத்துல வந்து யமா நியமானா இவ்வளவுதான் சாப்பிடணும். நீங்க தவு சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க யோகியா ஆக முடியாது. நீங்க தவு சாப்பிடக்கூடாது, கண்ட நேரத்துல தவு சாப்பிடக்கூடாது, மீகூன் மிகிரில சாப்பிடக்கூடாது, ரொம்ப சாத்தியமான உணவு சாப்பிடணும், காரம் நிறைய போடக்கூடாது. அப்போ அது சில யம நியமங்கள்லாம் இருக்கு. எவ்வளவு சாப்பிடணும், எந்த நேரம் சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஃபர்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணணும். அங்கதானே சிக்கலே முதல்ல. சரி, அங்கதான் யமா நியமா. தென் பிராணாயாமா, மூச்சு பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் ஆசனம், உடம்பு வந்து நான் இப்ப இவ்வளவு நேரம் நின்று பேசினா என் உடம்பு ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப நேரத்துக்கு பேசி கால் வலிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. மைண்ட் வந்து போக்கஸ்டா இருக்கணும், உடம்பு ஒத்துழைக்கணும். அப்படின்னா சின்ன சின்ன ஆசனங்கள் பண்ணிருக்கணும், அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணும்போது ஒரு யோகினால ஒரு இடத்துல உட்கார முடியும். நீங்க வந்து ஒரு 2 மணி நேரம் உட்காருங்க, 1/2 மணி நேரம் உட்காருங்க, உங்க உடம்புக்கு ஹெல்ப் பண்ணணும், கோஆபரேட் பண்ணணும். அதுக்குதான் ஆசனம். அதுக்கப்புறம் தியானாங்கிறது 7th ஸ்டேஜ். அப்போ சத்தியவத்தில் உள்ளவங்களால தியானம் பண்ண முடிஞ்சது. இப்ப நம்மளால தியானம் பண்ண முடியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் வீட்டுல உட்காந்து எதையுமே நினைக்க கூடாது, அப்பதான் மனசு நினைக்கும். எதையும் நினைக்காதுன்னு சொன்னாதான் மனசு வந்து குறைக்கு மாதிரி முன்னுக்கு பின் வேலை செய்யும். இந்த வீட்டுல சின்ன குழந்தைங்களா இருந்தா அதை எடுக்காது, அப்பதான் போய் எடுக்கும். அதை பார்க்காது, அப்பதான் பார்க்கும். மொபைல் எடுக்காது, அப்பதான் எடுக்கும். அந்த மாதிரி நம்ம மைண்ட் வந்து நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட்டா செய்யும். அதனால இந்த கலியுகத்துல வந்து நம்ம தியானம் பண்ண முடியாது. அடுத்தது திரேதாயுகத்துல என்ன பண்ணாங்கன்னா யஜ்ஞம் பண்ணாங்க. நிறைய யாகம் பிராமணர்ஸ் வந்து நிறைய யஜ்ஞம் பண்ணுவாங்க. அந்த யஜ்ஞம் பண்ண பிராமணர் வந்து பர்ஃபெக்டா இருப்பாங்க. எப்படின்னா யாகம் பண்றதுக்கு முன்னாடி அந்த மந்திரத்தை பயிற்சி பண்ணுவாங்க. எப்படி பயிற்சி பண்ணுவாங்க, ஒரு குதிரையை யாகத்துல போடுவாங்க. அந்த யாக கூட்டத்துல குதிரையை போட்ட உடனே அவங்க மந்திரம் சொன்னே அது புது சரீரத்தோட மேல வரும், நியூ பாடியோட வரும். அப்போ அந்த அளவுக்கு பிராமணா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அந்த யஜ்ஞம் பண்ற இடம் தூய்மையா இருக்கணும். முதல்ல ஏர் வச்சு உழுது அந்த இடத்த கிளீன் பண்ணி அது கிளீனா இருக்கணும். யாகத்துக்கு தூய்மையான நெய் கிடைக்கணும். இங்க பசும்பால் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. இங்க நெய்க்கு போறது எல்லாம் கெமிக்கல் பால், கெமிக்கல் நெய் தான் சாப்பிடுறோம். பியூர் கீ வச்சு யாகம் பண்ணணும். அந்த யாகம் பண்ற பிராமணம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். யாகம் பண்ணும்போதே வயிறு நிறைய டிஃபன்லாம் சாப்பிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் யாகம் பண்ணிட்டு இடையில புளிட்டு அப்படின்னு சாப்பிடக்கூடாது. யாகம் பண்ற பிராமணம் ரொம்ப கிளீனா இருக்கணும். அந்த யஜ்ஞம் பண்றது விஷ்ணு திருப்திக்காக பண்ணணும். யஜ்ஞோவை விஷ்ணுவோ, யாகம் பண்றது விஷ்ணுடைய திருப்திக்காக பண்ணணும். யஜ்ஞம் பண்ற குடும்பஸ்தனும் விஷ்ணுவோட திருப்திக்காக பண்ணணும். யஜ்ஞம் பண்ண பிராமணரும் விஷ்ணுவோட திருப்திக்காக பண்ணணும். அல்டிமேட்லி விஷ்ணு அடையிறதுக்காக பண்ணணும். ஆனா எவ்வளவு பேர் அப்படி பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யஜ்ஞம் பண்ற பர்ஃபெக்ட் பிராமணன் எங்க இருக்காங்க? சோ கலியுகத்துல யஜ்ஞம் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் திராபயுகத்துல கோயில் வழிபாடு வந்தது பாத்தீங்களா. இதுல ஃபர்ஸ்ட் வந்து திரேதாயுகத்துல என்ன பண்ணாங்க, சத்தியுகம், கிரேதாயுகம். இந்த கிரேதாயுகமான சத்தியுகத்துல தியானம் பண்ணாங்க, அப்புறம் யஜ்ஞம் பண்ணாங்க, அப்புறம் துவாபரயுகத்துல கோயில் வழிபாடு.
கலியுகத்துல வீட்டு பக்கத்துலயே கோயில் இருக்கு, கோயிலுக்கு போக மாட்டான். அது எப்படி நைட்டி எல்லாம் மாத்திட்டு போகணும், குளிக்கணும். ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போகணும், குளிக்கணும், அப்புறம் நைட்டி மாத்தணும், அப்புறம் மேக்கப் போடணும். கஷ்டம். பேசாம வீட்லயே இருந்துடலாம் இல்லையா? அப்புறம் கோயிலுக்கா சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட், இல்ல கோயிலுக்கு வேற போகணும். பக்கத்துலயே கோயிலுக்கு இல்ல கார் எடுத்தா 10 நிமிஷத்துல போயிடும். ஆனா ரொம்ப சோம்பேறி. கோயிலுக்கெல்லாம் போகணுமா? இப்ப கலியுகத்துல கோயில் வழிபாடு ரொம்ப கஷ்டம். நீங்க இந்தியாவில வந்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில் இருக்கும், எங்கிருந்தோ வெளியூர்ல வருவாங்க, உள்ளூருக்கும் போக மாட்டாங்க. அது இங்கதானே இருக்குது கோயில், எப்பனாலும் போய்க்கலாம். அப்ப கலியுகத்துல கலியுக மக்கள் எப்படி இருக்காங்க பாகவதன் சொல்லியிருக்கு. பிராயணா பாயே கலோ அல்பாயுஸ் யுகேஜனா மந்தாசு மந்தபதையோ மந்த பாக்கியோ பாது. கலியுக மக்களுக்கு அல்ப ஆயுசு, 100 வருஷமே அல்பாயுசு தான். இதெல்லாம் ஒப்பிடும்போது கலியுகத்துல 100 வயசு அல்பாயுசு. மந்த புத்தி, ஞாபகமே இல்ல. இப்ப நான் அவர்கிட்ட கேக்குறேன், 2 நாளைக்கு முன்னாடி நேத்து என்ன சாப்பிட்டீங்க? நான் என்ன சாப்பிட்டேன் ஞாபகமே இல்லையா, மறந்து போச்சு இல்லையா? காலையில என்ன சாப்பிட்டீங்க மறந்து போச்சு. மந்த புத்தி, மந்த பாக்கியம். ஒரு பாக்கியம் இல்ல, எப்ப பார்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, பக்தரா இருந்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா? அப்ப கலியுகத்துல வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சண்டை சச்சரவு. கலியுகம்னாலே கலகம், சண்டை சச்சரவு. ஆபீஸ்ல போனா ஆபீஸ் சண்டை, வீட்டுல போனா வீட்டுக்கு சண்டை, சினிமால போனா அங்க சண்டை, எங்க போனாலும் சண்டை, சண்டையோ சண்டை. அப்ப கலியுக மக்கள் என்ன பண்ண முடியும்? இவங்கனால தியானமும் பண்ண முடியாது, யாகமும் பண்ண முடியாது, யோகமும் பண்ண முடியாது, கோயில் வழிபாடும் பண்ண முடியாது. அப்போ கலியுகத்த ஹரிகீர்த்தனா, கலியுகத்தோட தர்மம் வந்து நாம ஜபம் பண்ற ஜபா மெடிடேஷன். அதை நான் கடைசியில் சொல்றேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த இந்த ரூம் இருக்கு இல்லையா, இந்த ரூம் எதுல நிக்குது? இங்க 2 பில்லர் இருக்கு. இந்த பில்லர்ல அந்த ரூம் கீழே விழுந்துடும் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த கார்னர்ல 4 பில்லர் இருக்கும். இந்த கார்னர்ல இருக்கிற 4 பில்லர் தான் இந்த ரூமை ஹோல்ட் பண்ணிருக்கு. இந்த பில்டிங் வந்து தாங்கிட்டு இருக்கு. இந்த 4 பில்லர் கார்னர்ல, 4 கார்னர்ல 4 பில்லர் இருக்கும். அதுல இந்த ரூப் எல்லாம் தாங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தர்மாவுக்கு 4 பில்லர் இருக்கு. தர்மான்னு சொன்னோம் இல்லையா? இந்த தர்மாவோட 4 பில்லர் தான் இங்க. முன்னே சொன்ன இல்லையா? சத்யா, தயா, தபா, சௌச்சா. சத்யா, தயா, தபா, சௌச்சா. வாய்மை, தூய்மை, தவம், கருணை. சத்யா மீன் ட்ரூத்ஃபுல்னஸ், தயா மீன் கம்பேஷன், தபஸ்யா மீன் அஸ்டாரிட்டி, சௌச்சா மீன்ஸ் பியூரிட்டி. இதுதான் தர்மாவை தாங்கி நிக்குது. தர்மம் அப்படின்னு திராயதே இது தர்மா. அவருக்கு ஒண்ணு தாங்கி பிடிச்சிருக்கிறது தர்மம். அப்போ இந்த 4 பில்லர், இந்த ரூம்ல 4 பில்லர் இருக்கணுமா கூடாதா? இருக்கணும். ஒரு பில்லர் வீக் ஆனாலும் கஷ்டம், அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காது. இப்போ சத்தியுகத்துல 4 பில்லர் ஸ்ட்ராங்கா இருந்தது பார்த்தோம். முன்னே சொன்ன இல்லையா, சத்தியுகம் பொற்காலம் 4 பில்லர் ஸ்ட்ராங்கா இருந்தது. திரேதாயுகத்துல 1 பில்லர் போச்சு, தூய்மை குறைஞ்சிருச்சு. தாப்பரைக்கு வரும்போது 2 பில்லர் போச்சு, தூய்மையும் போச்சு, செல்ஃப் டிசிப்ளின் போச்சு. கலியுகத்துல 3 பில்லர் போச்சு, ஒண்ணுலதான் நிக்குது, ஒரு கால நிக்குது கலியுகம். இது ரொம்ப கஷ்டம். கலியுகத்துல எல்லாம் போச்சு, கருணையே கிடையாது. ஆனா மேடைக்கு மேல கருணையே பேசுவாங்க. கருணையா சாப்பிடுறது கூட ஆடு மாடு கோழி எல்லாம் வெட்டி சாப்பிடும். அப்புறம் எங்க கருணை? எந்த ஜீவராசி மேலும் இறக்கமே இல்லைன்னா அது கருணையே இல்லைன்னு இருக்கும். எந்த ஜீவராசியும் கருணை காமிக்கவே இல்லை. அப்ப கலியுகத்துல ஆல்மோஸ்ட் எல்லா காலம் போச்சு. கலியுகம் வந்து இப்ப ஏதோ பேலன்ஸ்ல நின்றுட்டு இருக்கு. ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ் மட்டும்தான் இருக்கு, அது சாஸ்திரத்துல இருக்கு. இன்னைக்கும் இதெல்லாம் படிக்கலாம், இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் பகவத்கீதை, பாகவதம். இன்னும் அந்த சத்தியம் இருக்கு, பகவான் இருக்காரு, சாஸ்திரம் இருக்கு, ஆச்சாரியன்மார்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்கு. அதனால இதை பயன்படுத்தினா தப்பிச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த பிள்ளைக்கு போச்சு, அவன் எல்லாம் அதுல பாதாளத்துக்கு போயிடும். அதனால இந்த கலியுகத்துல வந்து எல்லாம் போச்சு, ஒரு பில்லர் தான் இருக்கு. ஒவ்வொரு யுகத்திலையும் பாருங்க, ஒரு பில்லரா குறைச்சிட்டே வரும். கலியுகத்துல ஒரு பில்லர் தான் இருக்கு, ஒரு தூண் தான் இருக்கு. சரி, இப்போ இந்த கலியுகத்தோட தர்மம் என்னன்னு பார்த்தோம். இது என்ன கலியுகத்தோட தர்மம் என்ன போட்டிருக்கு? சாண்டிங் த ஹோலி நேம் ஆஃப் தி லார்ட், இறைவனுடைய நாமத்தை உச்சரிப்பது. இதுக்கு ஜபா மெடிடேஷன் பேரு. அதாவது கலியுகத்துல நாம ஜபம் பண்றது என்ன சொல்றது? ஜபா மெடிடேஷன். வெறும் மெடிடேஷன் பண்ணா நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஜபா மெடிடேஷன் பண்ணலாம். நான் ஜபமாலை வச்சிருந்தேன், இந்த பேக்ல வச்சுட்டேன். யாராவது வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ஜபமாலை வச்சுட்டு எல்லாம் இங்க 10 பேர் சாண்டிங் ஆல்ரெடி பண்றீங்க. இதுக்குள்ள ஒரு மணி இருக்கு பாருங்க, நாளைக்கு. இதுல வந்து இந்த ஜபா மெடிடேஷன் பண்றது.
இது ஒரு மணி இருக்கும். இதுல வந்து 108 மணி இருக்கும். நான் வந்து ஊசி பாசிக்காரன் கிடையாது, மாலை மணி வைக்க வந்திருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க இல்லையா. இது வந்து 108 மணி இருக்கும். இந்த ஒவ்வொரு மணிலையும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இதுதான் யுக தர்மம். இந்த யுகத்துக்கான தர்மம் வந்து ஜபா மெடிடேஷன். இது கஷ்டமா ஈஸியா? நான் உங்களை கூப்பிட்டீங்க, அரை மணி நேரம் தலைகீழ நில்லுங்க அப்படிங்கிறது ஈஸியா, இந்த மாநிலத்துக்கு ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க ஈஸியா? இது ரொம்ப ஈஸி இல்லையா. இந்த ஹரே கிருஷ்ணா ஜபம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ரைட்? அப்போ இந்த இந்த கலியுகத்துல மக்களுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப எளிமையான வழிமுறை, ரொம்ப ஈஸியா ஏதாவது சொல்லுங்களேன். ஏதாவது சொன்னா கஷ்டமான வேலை கொடுக்காதீங்க, ஈஸியா சொல்லுங்க. எல்லாமே ஷார்ட்கட் வேணும். அப்ப கடவுள் என்ன பண்ணாரு, கலியுக மக்களுக்காக இதை ரொம்ப ஷார்ட் ஆக்கி கொடுத்தாரு. கலியுகத்துல வந்து நீங்க சாண்டிங் பண்ணுங்க, இதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம். கலோத்தன் ஹரிகீர்த்தனா. கலியுகத்தோட தர்மம் வந்து ஹரிகீர்த்தனம். கிரேதாயே தியாயதே விஷ்ணு ஹரிகீர்த்தனா. முதல் யுகத்துல வந்து தியானம் இருந்தது, இரண்டாவது யுகத்துல யாகம் இருந்தது, மூணாவது யுகத்துல வந்து கோயில் வழிபாடு இருந்தது. கலியுகத்துல ரெண்டு கஷ்டம். அப்போ ஒரு அப்பா என்ன பண்ணுவாரு, சின்ன குழந்தைக்கு பேட் வாங்கி கொடுப்பாரு. முதல்ல சின்ன குழந்தைக்கு என்ன பேட் வாங்கி தருவாரு, பிளாஸ்டிக்ல வாங்கி கொடுப்பாரு. அந்த குழந்தை பெரிய பேட் எல்லாம் பிடிச்சிக்க முடியாது. அதோட கெப்பாசிட்டி இருந்தது சின்ன பேட் தான். இந்த பிளாஸ்டிக்ல பாலு, இல்ல சில குழந்தைகளுக்கு வந்து பிளாஸ்டிக் பாலு பேப்பர் எல்லாம் வந்து வச்சு பொறுக்கி விளையாடுவாங்க. அந்த குழந்தைக்கு போய் நான் டெண்டுல்கரோட பேட்டை கொடுத்து பிடிக்க முடியுமா? ஏன் டெண்டுல்கரோட பேட்டை கொடுத்து சச்சினோட பேட் நீங்க யூஸ் பண்ணிக்கணும், அந்த குழந்தை தூக்கு, அந்த பேட் ஐட்டு அந்த குழந்தைய இருக்கும், அந்த பேட் ஐட்டு கூட இருக்காது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, ஒரு யுகத்துக்கு தகுந்த மாதிரி தர்மம் வச்சிருக்காரு. சத்தியவத்தில் உள்ளவங்க 1 லட்சம் வாழ முடியும், சரி இவங்க தியானம் பண்ணட்டும், ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு. கிரேதாயுகத்தில் உள்ளவங்க தியானம் பண்ண முடியாது, சரி யாகம் பண்ணட்டும், அது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் துவாபர யுகத்தில் உள்ளவங்க கோயிலுக்கு போலாம், அது அவங்களுக்கு சௌகரியமா இருக்கும். கலியுகத்துல மக்களுக்கு வந்து இதெல்லாம் கஷ்டம், தியானம் பண்றது, யாகம் பண்றது, யோகா பண்றது. அதனால கலியுக மக்களுக்கு கிருஷ்ணர் ரொம்ப கருமையோட சிம்பிளா சாண்டி ஹரே கிருஷ்ணா. சரிங்க, அப்ப இது வந்து இந்த யுகத்துக்கு மட்டும்தானா? இல்ல, இந்த சாண்டிங் வந்து எவ்ரி யுகம் இருக்கு. நான் உங்களுக்கு ஒண்ணு நான் சொல்லிட்டு வரேன். இது வந்து சத்தியுகத்துல. நீங்க சத்தியுகத்துல வந்து இவர் வந்து பிரகலாத் மகாராஜ். பிரகலாத் மகாராஜா வந்து சின்ன குழந்தைதான். அவங்க அப்பாவே ஒரு எதிரி ஆயிட்டாரு, அசூரன் ஆயிட்டாரு. இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணா பப்ஜி விளையாடுன, அப்புறம் சினிமாக்கு போல, அப்புறம் ஊர் எல்லாம் சுத்தல, கார் எடுத்துட்டு போய் பெண்ணை ஐலாண்ட்ல இருந்து அப்படியே சபாத்னா அந்த அந்த பட்டர் ஒர்க்கெல்லாம் போய் அப்படியே சுத்தி ஜாட் ஒன்றும் போயிட்டு வரல. அவர் வீட்டுல உட்காந்து இறைவனுடைய நாமத்தை சொன்னாரு. அது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. அந்த குழந்தை வந்து ரொம்ப சாதுவா இருக்கு. அவங்க அப்பா அந்த குழந்தைய தொந்தரவு பண்ணப்போ கடைசியில பகவானி நரசிம்ம அவதாரம் பண்ணி அந்த என்ன கஷ்டம் வதம் பண்ணு. அந்த கதை வந்து உங்களுக்கு நரசிம்ம ஜெயந்தி எப்போ சொல்லுவாரு. இப்ப நம்ம டைம் இல்லை, அது சொன்னா இன்னும் 4 மணி நேரம் ஆகும். சுருக்கமா சொன்னாரு. அப்போ இந்த பிரகலாத் மகாராஜா வந்து சத்தியுகத்துல ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அந்த மந்திரம் சொன்னாரு. எவ்வளவு பேர் மகா நரசிங்கர் படம் பாத்தீங்க, சினிமா வந்து கார்ட்டூன் படம், இது அனிமேஷன் படம் பாத்தீங்களா இல்லையா? அந்த குழந்தை என்ன நாம சொல்லிட்டு இருப்பாரு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவானுடைய திருநாமம். இது வந்து சத்தியுகத்துல பிரகலாதர் சொல்லியிருக்காரு. அப்ப சத்தியுகத்தோட தர்மம் என்னன்னு பார்த்தோம். சத்தியுகத்தோட தர்மம் என்ன? தியானம். பிரகலாதர் யாரு தியானம் பண்ணாரு? விஷ்ணு. மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இவர் எல்லாரும் ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். இவர் தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார். இவர் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் சூப்பர் ஸ்டார். இவர் எல்லாருக்கும் பிடிக்கும், இவர் எல்லாருக்கும் தெரியும். இவர் விஷ்ணு வழிபடுறவங்க மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இவர் பிடிக்கும். அவர் பார்வதி வழிபட்டாலும் சரி, கணபதி எல்லாருக்கும் இவர் பிடிக்கும். ஹனுமான்ஜி. ஹனுமான்ஜி வந்து திரேதாயுகத்துல இருந்தார். ஹனுமான்ஜி என்ன நாமம் சொன்னாரு? ராம நாமம் இல்லையா? ஹனுமானுக்கு நாமம் சொன்னாங்க சக்தியே. ஜெய் ஸ்ரீராம். பயங்கரமா படுத்துட்டார் ராம நாமம் சொன்னா. அந்த சக்தி எங்க இருந்து ஹனுமானுக்கு? ராம நாமம். ஹனுமான் வந்து திரேதாயுகத்துல எப்பவுமே பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டே இருந்தார். அப்ப திரேதாயுகத்துடைய தர்மம் என்னது? திரேதாயுகத்துடைய தர்மம் என்னது? ஞாபகம் இருக்கா? தூங்கிட்டீங்களா, மறந்துட்டீங்களா? யஜ்ஞம் பண்றது. அது யஜ்ஞம் தர்மமா இருந்தாலும் ஹனுமான் நாமம் தான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப ஹோலி நேம் இஸ் எட்டர்னல். பகவானுடைய புனித நாமம் எல்லா காலத்திலும் இருந்தது. இப்போ திரேதாயுகத்துல ஒரு சில நபர்களை உங்களுக்கு காமிக்கிறேன்.
இவரு வால்மீகி மகரிஷி. இந்த வால்மீகி வந்து வால்மீகி யார் தெரியுங்களா? Who is வால்மீகி? இஸ் ஆத்தர் ஆஃப் ராமாயண். ராமாயணத்தோட ஆசிரியர் வால்மீகி. யாரு? ராமாயணத்தோட ஆசிரியர், ராமனுடைய குழந்தைகளுக்கு குரு, லவ குஷாவுடைய குரு இவர். ஆனா இவர் எப்படி வால்மீகி ஆனாரு? அவர் பெரிய கதை, ஷார்ட்டா சொல்றேன். இவர் எப்படி வால்மீகி ஆனாரு? இவர் ஒரு பெரிய கொள்ளைக்காரனா இருந்தார். காட்டுல வழிப்பறி பண்ற ரத்னாகர்கள் கொள்ளைக்காரன். ரத்னாகர்னு சொல்லி கொள்ளையடிச்சுட்டு இருந்தவரு. எப்படி இவ்வளவு பெரிய கொள்ளைக்காரன் வந்து எப்படி வால்மீகி ஆனாரு? அவர் நாரத முனிவர் சந்திச்சார். நாரதரை சந்திச்சா, நாரதன் தெரியுமா? நாரதரை தெரியாத இருக்கீங்களா? ஆனா சினிமால தப்பா சொல்லுவாங்க, அவர் கலகம் கொட்டி விட்டுருவாரு. கம்ப்ளீட்லி நாரதா அப்படின்னு சொன்னா நாராயணனை தருபவர், நாராயணன் மேல பக்தியை தருபவர், நாராயணன் மேல நம்பிக்கையை தருபவர். நாரதரை யாரு பார்த்தாலும் கிருஷ்ண பக்தர் ஆயிடுவாங்க. அப்படி தூய்மையான பக்தர் அவர். நாரதரை பார்த்ததுனால ரத்னாகர் கொலைக்காரன் வால்மீகிற மகா முனிவரான. எப்படி? அவர் ராம நாம சொன்னார். அவர் ரொம்ப பாவம் பண்ணியிருந்தாரு. அவர் வாயில ராமாங்கிற வார்த்தையே வரல. அப்ப அவனுக்கு என்ன வாயில வரும்? அவர் சொன்ன காட்டுல வந்து நான் கொலை பண்ணுவேன், மரம் தான் வரும். இப்ப தமிழ்நாட்டுல வந்து கொலை மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அப்படிதான் பைத்தியம் ஆயிட்டாங்க. அது வேற சப்ஜெக்ட். இப்ப இங்க இருந்த சப்ஜெக்ட் என்னன்னா, ரத்னாகருக்கு வாயில சொன்னாரு நாரதர் வந்து, நீ ராமா சொல்லினாரு. இப்ப நீங்க எல்லாம் ராமா சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம். கேட்கல சத்தமா? என்ன சத்தமா? அப்ப இங்க எல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம். நம்ம எல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கனால நாம சொல்றோம். அவர் ரொம்ப பாவம் பண்ணியிருந்தாரு. காட்டுல வந்து வழிப்பறி பண்ணி கொள்ளையடிச்சு, அன்னைக்கெல்லாம் வழிப்பறி வந்து கொள்ளைக்காரன் பண்ணான். அன்னைக்கு கவர்மெண்டே பண்றான், ஊருக்கு டோல்கேட் வச்சுட்டு வழிப்பறி பண்றான். அது வேற டிபார்ட்மெண்ட். ரத்னாகர் வந்து வழிப்பறி பண்ணிட்டு இருந்தவர், கொள்ளையடிச்சார், கொலை பண்ணார். அப்பேற்பட்ட பாவம் செஞ்சதுனால வாயில ராமநாம வரல. வரல. அவர் அழகாரு, என்னால நீங்க சொல்ற மாதிரி சொல்ல முடியலன்னு. அப்ப நீ என்ன சொல்லுவேன்? மரா, சான்ஸ்கிரிட்ல மரான்னு கொள்ளுங்க அர்த்தம். எவ்வளவு பேர் ஹிந்தி சினிமா பாத்திருக்கீங்க? ஹிந்தி சினிமா பாத்தீங்கன்னா அதுல வரும் இல்லையா? ஹீரோ வந்து ஹீரோயினை கடத்தின்னு போயிட்டு ஹீரோ வந்து அவன் குத்தே அது மாதிரி சான்ஸ்கிரிட்ல மாறான்னா கொள்ளுன்னு அர்த்தம். இவன் கொண்டு அவன் வாயில கொள்ளுன்னு தான் வருது. மாறான்னு சின்னி அதே சொல்லுனாரு. அவர் உட்கார்ந்து மரா 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 மராமா. அது குருவோடைய கருணையால ஒரு கொலைகாரனும் பெரிய வால்மீகி. சான்ஸ்கிரிட்ல புற்றுன்னு பேரு. சான்ஸ்கிரிட்ல வால்மீகி புற்றுன்னு பேரு. அவர் 60,000 வருஷம் தவம் பண்ணாரு. சத்தியுகத்துல எவ்வளவு லட்சம் வருஷம் வாழ்ந்தாங்க? 1 லட்சம் வருஷம். 60,000 வருஷம் தவம் பண்ணாரு வால்மீகி. அவர் ராமநாமம் சொல்லி குருவோடைய கருணையால ராமரை நேருக்கு நேரம் தரிசனம் பண்ணாரு. அது எப்படி நடந்தது? ராமருடைய நாமத்தை சொன்னதுனால, கடவுளுடைய ஹோலி நேம் ஆஃப் தி லார்ட், கடவுளுடைய நாமத்தை சொன்னதுனால ஒரு பெரிய பக்தர் ஆனார். இது வந்து திரேதாயுகத்தில் நடந்தது. அப்படி இன்னொரு பக்தரையும் சொல்றது. இவர் வந்து ஒரு காட்டுல வேட்டையாடுற வேடனா இருந்தாரு. மிருகங்களை கொள்றதுன்னா சும்மா கொள்றது இல்ல, அது ரெக்கையை முடிச்சு விட்டு அது குடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்புறம் மானுடைய காலை உடைச்சு அது ஒரு காலில் துடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்புறம் இந்த ஒரு மிருகத்தை பிடிச்சு அது கொலையும் செய்யல, அது சும்மா விடல, அது உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து ரசிக்கிறது தான் மிருகாயி. மிருகங்களுடைய எதிரி. மிருகங்களை அவனை கண்டால மிருகங்கள் தான் ஓடும். அப்பேற்பட்ட கொடூரமா இருந்த மிருகாயி அவர் ஒரு நாள் நாரதரை சந்திச்சாரு. அவர் சொன்னா, டே நீ ரொம்ப பாவம் பண்றடா, இவ்வளவு உயிரினத்தை கொள்றே, நீ நரகத்துக்கு தான் போவேன். எனக்கு என்ன பண்றது, எனக்கு இதுதான் தெரியும். நான் எப்படி சாப்பிடுவேன், குடும்பத்துல எப்படி சாப்பாடு போடுவேன்னு. நீ அந்த வில்ல உடச்சு போடு, நான் சொல்ற மாதிரி உனக்கு உணவு கிடைக்கும். என்ன சொன்னாரு? அவருக்கு வந்து நீ ராமநாமம் சொல்லுங்க, வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லு. அவரு நாரதர் மேல நம்பிக்கை வச்சு இந்த வில்ல உடச்சிட்டாரு. வில்ல உடச்சு போட்டுட்டு அவர் உட்காந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இப்ப என்னாச்சுன்னா, ஒரு வேலன், காட்டுல வேட்டையாடக்கூடிய ஒரு வேலன் வந்து ஒரு சாது ஆயிட்டாருன்னு சுத்து வட்டார வராங்க. வரும்போது அரிசி, பருப்பு, கோதுமை, காய்கறி, பால், பழம் எல்லாம் கொண்டு வர்றாங்க. இப்ப என்னாச்சு? அவருக்கு தேவைக்கு மேல உணவு கிடைச்சது. அதனால கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா போதும். நமக்கு உணவு கிடைக்குமா கிடைக்காதா, நான் செத்து போயிடுவேனா, நான் வாழ்வேனா, சந்தேகம்லாம் வேண்டாம். இறைவன் மேல நம்பிக்கை வைத்தால் எல்லாருக்கும் வாழ்க்கை உண்டு. கடவுளை நம்பாதவங்க கூட இன்னைக்கு எல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கான்.
எங்கேயாவது காட்டுல இருக்கிற சிங்கம் புலி போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிதான் எனக்கு உணவு கொடுங்கன்னு. யானை வந்து கண்கணக்கா சாப்பிடும். கோயில்ல வந்து எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேக்குதா? அப்போ ஒரு விலங்குக்கு தேவையான உணவு கடவுள் கொடுத்திருக்காரு. நம்பிக்கை இல்லாதவரும் கடவுள் உணவு கொடுக்குறாரு. அப்ப நம்பிக்கை உள்ள நம்ம பக்தி பண்ண ஏன் கொடுக்க மாட்டாரு இல்லையா? அதனால இவர் வந்து நாரதர் குருவனை வாழ்த்து நம்பிக்கை இருந்தது. நாரதர் தன் குருவை எடுத்துக்கிட்டாரு. குருவனை வார்த்தையில் நம்பிக்கை இருந்தது. அவர் சாதுவானாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நாரதர் முருகாஜி பார்க்க வர்றாரு, தன்னுடைய சீடன் எப்படி இருக்காரு. நாரதர் பார்க்கும்போது ஒரு குதிச்சு ஓடி வந்தாரு. அவர் கேட்கிறாரு, கூட அவர் ஃப்ரெண்டு வந்தாரு. நாரதருடைய ஃப்ரெண்டு வந்து பர்வதமுனி. பர்வதர் கேட்கிறாரு, உன் சீடன் உன்னை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஓடி வராரு, ஏன் குதிச்சு ஓடி வர்றாரு, நீ அவர்கிட்ட கேளுங்க. அப்ப அவர் கேட்டாரு, எனப்பா நீ குதிச்சு ஓடி வந்தேன். அவர் சொன்னாரு, நான் வரும்போது எறும்பெல்லாம் போயிட்டு இருந்து மிதிக்க கூடாது, அந்த எறும்பு மிதிக்க கூடாதுன்னு குதிச்சு வந்தேன். எப்படி இருந்தவர், எப்படி டிரான்ஸ்பர்மேஷன் பாருங்க. உலகாரனா இருந்தவரு ஒரு எறும்பு கூட கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுதான் பக்தருடைய கருணை, பக்தருடைய சங்கம். நாரதுடைய சங்கத்தினால அவர் பகவானுடைய நாமத்தை சொன்னார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. இதுவும் திரேதாயுகத்தில் நடந்ததுதான். ரெண்டு முனிவர் இருக்காங்க, ஒருத்தர் வால்மீகி, ஒரு வசிஷ்டர், இன்னொருத்தர் வந்து விஸ்வாமித்திரன். இவங்க ரெண்டு பேரும் ராமர் வந்து குழந்தையில இருந்தே பார்த்தவங்க. வால்மீகி வந்து ராமருடைய குல குரு, இவர் இருக்கார் இல்லையா, இவர் வால்மீகி, அவர் விஸ்வாமித்ரா. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, பொறாமை இருக்கு. விஸ்வாமித்திற்கு வால்மீகி மேல பொறாமை, வசிஷ்டர் மேல. விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டர் பிடிக்காது. ஆனா ரெண்டு பேருக்கு ராமர் மேல அன்பு இருந்தது. இவர் என்ன பண்ணுவாரு, வசிஷ்டா வந்து குழந்தையில இருந்தே ராமருக்கு ராம், லட்சுமண், பரத, சத்ருக்னா 4 பேர். இந்த 4 பேருக்கு ராமர் மேலதான், அந்த 3 பேருக்கு ராமர் மேலதான் அன்பு. லட்சுமணா ஆகட்டும், பரதா ஆகட்டும், சத்ருக்னா ஆகட்டும். எவ்வளவு பேர் ராமாயணம் படிச்சிருக்கீங்க? ராமாயணம் கேட்டிருக்கீங்களா? எவ்வளவு பேருக்கு விஜயோட கதையெல்லாம் தெரியும்? விஜய் இப்ப யாரோட குடும்பம் நடத்துறாரு, என்ன பண்றாரு அரசியல்ல, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ராமர் என்ன பண்ணாரு தெரியாது. இதுதான் கலியுகம். கலியுகத்துல எதை தெரிஞ்சுக்கோ அதை தெரிஞ்சுக்க மாட்டோம், எதை தெரிஞ்சுக்க கூடாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. சோ இந்த 4 குழந்தைங்க, நீங்க ராமாயணத்துல வந்து கைகை வரமானா என் பையன் பரதன் நாடாளனும் ராமன் காட்டுக்கு போகணும், லட்சுமணன் காட்டுக்கு போகணும் கிடையாது. லட்சுமணன் கூட போனேன். ஏன்னா லட்சுமணன் சொன்னா அவர்கிட்ட எல்லாம் லட்சுமின்னு என்னது, லட்சுமின்னு ஐஸ்வர்யம். லட்சுமணோட ஐஸ்வர்யம் என்னன்னா ராமர் தான் அவரோட ஐஸ்வர்யம். ராமர் பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க மாட்டார். ராமரை நிழல் போல தொடருவார். எப்பவுமே ராமனுடைய நாமத்தை சொல்லிட்டே இருப்பார் லட்சுமணன். அவங்க 2 உடல் ஒரு உயிர் லட்சுமணன். சோ பரதன்னு சொன்னா ரொம்ப பொறுமை. என்ன பொறுமை? அண்ணன் காட்டுக்கு போயிட்டான், அம்மா என்ன ராஜ்யம் வச்சுக்க சொன்னா, நான் ஏன் ராஜா வரக்கூடாது? ஆனா பரதன் அப்படி பண்ணல. பரதன் என்ன பண்ணாரா, காட்டுக்கு போய் ராமரை கூட்டிட்டு வரணும்னு பண்ணும். ராமர் சொன்னா வரமாட்டேன், அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் வரமாட்டேன்னு. அப்ப நீ வர வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன், இங்கேயே உண்ணாவிரதம் இருந்து உடலை விட்டுருவேன். அப்ப பரதனுக்கு வந்து ராமர் மேல எவ்வளவு அன்பு. கடைசியில் ராமனுடைய பாதுகை வாங்கி வந்தார். ராமனுடைய செப்பலை வந்து தலையில வச்சுட்டு வந்தாரு. அதை கொண்டு வந்து அயோத்தியா அரியாசனத்துல வச்சுக்கிட்டு, அயோத்தியாவுக்கு வெளியில ஒரு கிராமம் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. பரதனுக்கு தலையில ஒரு குழி தோண்டிட்டு அந்த குகைக்குள்ள போய் அங்க வந்து சாப்பிடாம வெறும் கிழங்கு பாலம் மட்டும் சாப்பிட்டு 14 வருஷம் இருந்தாரு. ராமர் திரும்ப வர வரைக்கும் நான் அயோத்தியாக்குள்ள போக மாட்டேன். சத்ருக்கனா அவனுக்கு எதிரி கிடையாது. யார் எதிரி? நமக்கெல்லாம் எதிரி யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல, ஏத்து வீட்டுக்காரங்க இல்ல. காமம், கோபம், பேராசை, இந்த எதிரிகளை வென்றதுதான் சத்ருக்கனா. இவங்க 4 பேரும் ராமர், 3 பேர் ராமர் மேல் அனுபவிச்சிருந்ததுனால இவங்க அந்த எதிரிகள் தான் ஜெயிச்சாங்க. பரதன் பொறுமையா இருந்த, லட்சுமணன் ராமர் மேல அனுபவிச்சிருந்த, சத்ருக்கனை எதிரிகளை நெருங்க முடியாது. எந்த மாதிரி எதிரிங்க? உலகளால் வரக்கூடிய எதிரிங்க. ரைட்? சோ வசிஷ்டா வந்து இந்த 4 பேருக்கும் ரொம்ப அழகா சாஸ்திரம் சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு தெரியும் ராமர் வந்து கடவுள். அதே மாதிரி விஸ்வாமித்ரா அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துக்கே நண்பனா இருந்தார். விஸ்வம்னா இந்த பிரபஞ்சம், மித்ரான பிரபஞ்சத்துடைய நண்பன். அவர் என்ன பண்ணாரு, எப்போ ராமநாமம் சொல்லிட்டே இருந்தாரு. ராமர் அவரை தேடி போய் அவருடைய சேவை ஏத்துட்டாரு. ஆக்சுவலி ராமர் அவருக்கு சேவை கொடுத்தாரு. ஆனா பார்த்தா ராமர் அவருக்கு சேவை பண்ண மாதிரி இருக்கும். சோ ஈவன் வசிஷ்டா, விஸ்வாமித்ரா இவங்களும் ராமநாமம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த 4 பிரதர்ஸ், ராம், லட்சுமண், பரத, சத்ருகனா, குகா, இவங்க எல்லாருமே ராமர் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க. அவங்க எப்பவுமே ராமருடைய நாமத்தை சொல்லிட்டே இருந்தாங்க. ராமாயணத்துக்கு இன்னொரு முக்கியமான கேரக்டர் இவங்க சபை அம்மா. இந்த அம்மாவுக்கு வந்து இவங்க வந்து பெரிய எஜுகேட்டட் இல்லைன்னு,
10% இங்கிலீஷ்ல அவங்க பேச தெரியாது. அப்புறம் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணல, அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடையாது. ரொம்ப சாதாரணமா ஆசிரமத்துக்கு கூட்ட ஒரு பொண்ணு, வயசான மூதாது பாட்டி. அப்போ ஒரு நாள் அவங்க குரு, அந்த அம்மாவுடைய குரு வந்து மாதங்கி ரிஷி. மாதங்கி ரிஷி வந்து அந்த உடலை விட்டு இறைவனுடைய உலகத்துக்கு போறாரு. அப்ப இந்த அம்மா கூப்பிட்டு சொன்னாரு, இந்த ஆசிரமத்துக்கு ஒரு நாள் ராமர் வருவாரு, நீ காத்துக்கிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எப்ப வருவான்னு சொல்ல, அது நாளைக்கு வருவாரா, ஒரு வாரம் கழிச்சு வருவாரா, ஒரு மாசம் கழிச்சு வருவாரா, ஒரு வருஷம் கழிச்சு வர போறாரா தெரியாது. அந்த அம்மா தினமும் ராம நாமம் சொல்லிட்டு பழங்கள்லாம் சேகரிச்சு வச்சுட்டே இருப்பாங்க. ராமர் இன்னைக்கு வருவாரு, இன்னைக்கு வருவாரு, இன்னைக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. பகவானுடைய நாமத்து மேல நம்பிக்கை இருந்தது, குரு மேல நம்பிக்கை இருந்தது. அந்த பழங்கள் எல்லாம் சேகரிச்சு வச்சுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ராமர் வந்தாரு. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு சத்தம் பார்த்தாங்க. ராமர் வந்தார் ஒரு நாள். ரைட், இது வந்து இன்னொரு ஸ்டோரி ராமாயணத்துல. இந்த ஜடாயு, இங்க ரெண்டு பருந்து பாக்குறீங்க, ஒன்று ஜடாயு ஒரு சம்பாந்தி. இந்த ஜடாயு இது வந்து ஜடாயு ஒரு சம்பாந்தி. ஜடாயு வந்து ராவணன் கூட சண்டை போட்டு சீதாதேவி ராவணன் கடத்தின்னு போகும்போது, ராவணன் வந்து சீதையை கடத்தின்னு போகும்போது ஜடாயு சண்டை போட்டு ராவணன் கூட சண்டை போடுறது உயிரை விட்டுருவாரு. இந்த சம்பாந்தி பருந்து என்ன, அதுக்கு ரெக்க போயிடும். உடனே ஜடாயு சம்பாந்தி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. ஒரு நாள் உயரத்துல பறந்து சூரியன் கிட்ட வரைக்கும் போனாங்க. சூரியன் கிட்ட போனே அந்த உஷ்ணம் தாங்காம சம்பாதியோட ரெக்கையெல்லாம் கட்டாயம் விழுந்துருச்சு, எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு அப்படியே கரிஞ்சு போய் அந்த பருந்து கீழே விழுந்துருச்சு. அப்போ ஒரு நாள் வந்து நினைச்சது, இப்ப எனக்கு ரெக்கை இல்லை, நான் அப்படியே உணவு தேடி போவேன், அதனால நான் வந்து மலை குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம். அப்ப அங்க இருக்கிற முனிவர்கள் சொன்னாங்க, நீ தற்கொலை பண்ணிக்கிறதுனா ஒரு நாள் ராமர் வந்து சீதை தேடி வருவாரு, அப்ப நீ வந்து சீதை சொன்னீங்கன்னா உனக்கு ரெக்க வரும்னு சொன்ன. அப்போ நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதெல்லாம் சீதையை தேடி போகும்போது இந்த பருந்து சொன்னாங்க, இங்க இருந்து 100 யோஜனை 800 மைல் கடல் கடந்து போனா லங்கையில சீதை இருக்காங்க, என்னால ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் பார்க்க முடியும். இந்த பருந்துல இருக்கு ரொம்ப தூரம் பார்க்கும். நம்ம தான் பெருசு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த மனுஷங்க வந்து ரொம்ப முட்டாள். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் ரொம்ப பெரிய பாக்கியசாலின்னு. ஆனா என்னால வந்து கரண்ட் போச்சுன்னா பார்க்க முடியாது. என்னுடைய பார்வை கவன சக்தி கரண்ட் போச்சுன்னா பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கேட்க முடியாது, நுகர முடியாது. ஆனா நாய்க்கு நம்மளோட மொப்ப சக்தி அதிகமா இருக்கு. பறவை நம்ம தூரத்துக்கு ரொம்ப தூரத்துல கழுவினாலும் பார்க்க முடியும். அதனால எல்லாத்தையும் நான் தான் பெஸ்ட் நினைச்சு கூடாது. நம்மளோட பெஸ்டான உயிரினங்கள் இருக்கு. இந்த சம்பாதி சொல்லி நினைச்சது. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ராமர் தேடி வரும், ராமர் சீதையை தேடி வருவாங்க, அப்ப சீதையை கிடைச்சுன்னா உனக்கு ரெக்கம் முளைச்சிடும். அதே மாதிரி இந்த ராமாலாம் போனப்போ அந்த சம்பாதி சொன்னாங்க, லங்கையில தான் சீதையை வந்து அந்த ராவணன் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ராம் 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 சொன்னது அந்த ரெக்க வந்து அப்படி பறந்து போயிடுச்சு. அயோத்தியாவாசிங்க, அயோத்தியாவாசிங்க எல்லாமே ராமன் மேல அவ்வளவு அனுபவிச்சிருந்தாங்க. அது சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, பெண்கள் எல்லாருமே அவங்க ராமன் தான் உயிர். ராமன் வனவாசத்துக்கு போகும்போது அவங்க அழுதாங்க, ராமன் அவங்களை விட்டு போறாரு. அவங்க எப்பவுமே ராமனை நினைச்சுட்டே இருப்பாங்க, ராம நாமத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால இந்த இறைவனுடைய நாமத்தை சொல்றதுங்கிறது இன்னைக்கு வந்து புதுசு இல்ல, சத்தியவத்துல இருந்து இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு. இது யாரு? திரௌபதி. திரௌபதிக்கு என்ன நடந்தது? இத கதை எல்லாருக்கும் தெரியும். துச்சாசன் வந்து சேலையை இழுத்து பிடிச்சாங்க. அப்ப அந்த சபையில கிருஷ்ணர் இருந்தாரா? இல்லையே. அப்ப திரௌபதி காப்பாற்றப்பட்டாங்க. திரௌபதி என்ன பண்ணாங்க? முதல்ல திரௌபதி என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் நேரா திருதராஷ்டிரத்துக்கு போனாங்க. திருதராஷ்டிரே ராஜா, நீங்க தான் சபையில நியாயம் பண்ணது, இந்த பொண்ணு அவமானப்பட்டாங்க. திருதராஷ்டிர கண் பார்வை கிடையாது, மூளை கிடையாது அவருக்கு. அவர் ஒண்ணும் பேசாம உட்கார்ந்து இருக்காரு. அப்புறம் மனைவிட்டு போன காந்தாரி, காந்தாரி கண்ணு கட்டிட்டு உட்கார்ந்துருக்கா. கணவனுக்கு கண் பார்வையில மனைவி கண்ணு கட்டிட்டு இருக்கா. இந்த காலத்து கண் பார்வையில ஆணுக்கு கல்யாணம் பண்ணாங்களா? அப்புறம் வச்சுக்கோ. அன்னைக்கு வந்து கணவனுக்கு கண் பார்வையில சொல்லி காந்தாரி கண்ணை கட்டி வந்தான். இன்னைக்கு கண் பார்வையில முதல்ல கல்யாணம் பண்ணாலும் இருக்கு, வேற ஒரு கூட்டு போனாலும் கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் கல்வியும். ஆனா பாப்பரத்துல காந்தாரி வந்து கண்ணு கட்டி வாழ்ந்தா, ஒரு திரௌபதி சொன்னா, நீங்க கண்ணு கட்டிங்கன்னா கண்ணு மூடி இருக்கீங்களா, நீங்க நடக்கிறது முன்னால யூகிக்க முடியலையா, கேட்க முடியலையா, பார்க்க முடியலையா? அவன் பேசாம இருந்தா. பீஷ்மர் பிதாமகன், தர்மமே உருவானவர், அவன் அமைதியா உட்கார்ந்துருக்கார். ஆச்சாரிய துரோணாச்சாரியர், அவன் அமைதியா உட்கார்ந்துருக்கார். 1க்கு 5 கணவன்மார் இருக்காங்க, அவனால உதவி செய்ய முடியல. அப்ப திரௌபதி என்ன பண்ணா, நானே என்ன காப்பாத்திக்கிறேன்னு நினைச்சா, அப்ப முடியல. கடைசியில் திரௌபதி ஞாபகம் கிருஷ்ணன் கூப்பிட விட்டது. அப்ப கிருஷ்ணனை கூப்பிட்டா. எப்படி கிருஷ்ணன் கூப்பிட்டாங்க?
2 கை மேல தூக்கிட்டாங்க. 2 கையும் மேல தூக்கணும். எல்லாரும் 2 கை மேல தூக்குங்க. எக்ஸசைஸ் பண்ணலாம். 2 கை மேல தூக்கிட்டு அவ்வளவுதான். வந்துட்டே இருக்கு மேல. அப்ப யார் திரௌபதி காப்பாத்துனது? கிருஷ்ணனுடைய நாமம். கிருஷ்ணன் அங்க இல்ல, பகவான் நாமம் தான் திரௌபதி காப்பாத்து. அப்போ பகவானுடைய நாமம் திரௌபதியை காப்பாத்து, நம்மளை காப்பாற்றுறது. ஆனா நம்ம அந்த மாதிரி பகவான் அனுப்பி செய்யும். என்ன ஒன்னு 2 ஸ்லைட் இருக்கு முடிச்சிருக்கேன். இது யாரு? சிவா. இங்க எவ்வளவு பேர் காசி வந்திருக்கீங்க? காசியில வந்து யார் உடலை விட்டாலும் அப்படியே இடது பக்கமா விழுவாங்க. அவர் வலது காலில் போய் லாஸ்டா வந்து ராமநாமம் சொல்லுவாரு. காசியில போய் உடலை விட்டா மறுபிறவி கிடையாது. காசியில போய் யார் உடலை விட்டாலும் அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அதனால அந்த காலத்துல காசிக்கு போறேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஃபிளைட்ல போயிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு காசியில போய் கங்கை கரையில கடவுளுடைய நாமத்தை சொல்லி உடலை விட்டா சிவபெருமான் நம்மள பகவானுடைய உலகத்தை அமைச்சு வச்சிருக்காரு. அதான் சிவபெருமான் எப்பவுமே ராமநாமம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமா, ஒரு நாள் பார்வதி கேட்டாங்க. பார்வதி சிவபெருமான் நிறைய பேசிக்குவாங்க. இப்ப நீங்க வீட்டுல பிரபு மாதாஜி இல்ல ஹஸ்பண்ட் பேசிக்கிற ஒய்ஃப் பேசிக்கிற மாதிரி அங்க சிவனும் பார்வதி பேசுவாங்க. அப்போ சிவபெருமான் சொன்னாரு, விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்குன்னு சொன்னாரு. விஷ்ணு நரசர் நாமம். விஷ்ணுக்கு எவ்வளவு நாமம் இருக்கு? 1000 நாமம். அதை நீங்க பாடுனா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். பாஸ்டர் சொன்னாரு, ஓம் விஸ்வம் விஸ்வ தத்தாரோ போத பவ்யபவத் பிரபு பூதகிருத் பூத பிரத்பாவோ பூதாத்மா பூதபாவனக பூதாத்மா பரமாத்மா ச முக்தானா பரம். இப்படி போயிட்டே இருக்கும். அது 1/2 மணி நேரம் ஆகும். இப்படி பாஸ்டர் சொன்னா. கொஞ்சம் மெதுவா சொன்னா 1 மணி நேரம் ஆகும். இப்ப பாரதிக்கு நம்மளை பத்தி நல்லாவே தெரியும், சோபேரிங்க. பாரதி சொன்னாங்க, ஐயோ என் குழந்தைகளை இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களே, சோபேரிகளாச்சு, ஏதாவது உதவி செய்யுங்களே, ஏதாவது வழி இருக்கா? என் குழந்தைகளுக்கு முக்தி அடைஞ்சதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்போ ஒரு வழி இருக்குன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? ஸ்ரீராம ராம ரமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானே. ராமாங்கிற 2 எழுத்து சொல்லிட்டா விஷ்ணுடைய 1000 நாம சொன்ன பலன் கிடைக்கும். ராமான்னு 2 எழுத்து. இப்ப ஹரே சம்பந்தத்துல எவ்வளவு ராமா இருக்கு? ஹரே சம்பந்தத்துல எவ்வளவு ராமா இருக்கு? 4 ராமா இருக்கு. அப்போ ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்ப ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாதி சொன்னாலே எவ்வளவு பலனாச்சு? ஹரே கிருஷ்ண மந்திரத்துல பாதி சொன்னாலே எவ்வளவு பலனாச்சு? 4000 விஷ்ணு நாம சொன்ன பலன். 4000 விஷ்ணுடைய நாம சொன்ன பலன். 4 தடவை விஷ்ணு சகசர நாமம் சொன்ன பலன். இன்னொரு புராணத்துல சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, கிருஷ்ணான்னு சொன்னா 3 தடவை ராமா சொன்ன பலன். கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா ஹரே கிருஷ்ண மந்திரம் எவ்வளவு கிருஷ்ணா இருக்கு? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 4 கிருஷ்ணா இருக்கு. கிருஷ்ணா சொன்னா 3 தடவை ராமநாமம் சொன்ன பலன். 4 தடவை கிருஷ்ணா சொன்னா எவ்வளவு கிருஷ்ணாமம் சொன்ன பலன்? கணக்குல புள்ளியாரா இருக்கீங்களா? ஒரு தடவை கிருஷ்ணா 12,000 விஷ்ணு நாமம். 4 தடவை கிருஷ்ணான்னு சொன்னா 12,000 விஷ்ணு நாமம் சொன்ன பலன். அப்ப ஒரு தடவை ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை ஒரு தடவை முழுமையா சொன்னா எவ்வளவு விஷ்ணு நாம சொன்ன பலன்? 16,000 விஷ்ணு நாம சொன்ன பலன். ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா 16 தடவை விஷ்ணு சகஸ்ர நாமம் சொன்ன பலன். 16,000 விஷ்ணுடைய நாம சொன்ன பலன். ஒரு தடவை ஹரே கிருஷ்ணன். நான் என்ன சொல்றேன்? 108 தடவை சொல்றேன். அப்படி நீங்களே பெருக்கிக்கோங்க. எல்லாரும் 2 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கோம். 16 மாதம் சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, அப்ப நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. கால்குலேட்டர் போன்லயே கணக்கு. இப்ப கால்குலேட்டர் எல்லாம் போயிடுச்சு. போன் வந்த உடனே கடிகாரம் கால்குலேட்டர் எல்லாம் போச்சு. போன்லயே பாத்துக்கங்க. அப்ப பாருங்க, நீங்க போன் எடுக்கும் போது ஹரே கிருஷ்ணான்னு சொல்றீங்க. அப்ப எவ்வளவு விஷ்ணுநாமம் சொல்லியாச்சு? ஒரு பக்தரை பார்த்தோன்னே ஹரே கிருஷ்ணா பிரபு, அவ்வளவுதான் 3000 விஷ்ணுநாமம் சொல்லியாச்சு. 3 தடவை ராமநாமம் சொல்லியாச்சு. உட்காரும் போது ஹரே கிருஷ்ணா, நீங்க சாப்பிடும் போது ஹரே கிருஷ்ணா, துப்பும் போது ஹரே கிருஷ்ணா. சாப்பிடும் போது, தும்பும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டா நீங்க 3000 விஷ்ணுநாமம் நடக்கும் போது. அப்ப நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. நான் ஒண்ணுமே சொல்றேன், ரைட்டா? அதனால இந்த ராமநாமத்துடைய மகிமை வந்து எல்லையற்றது. நீங்க வந்து அடுத்தது கம்பர். தமிழ்ல வந்து ராமாயணம் எழுதும் கம்பர். தமிழ்ல ராமாயணம் எழுதினவர் கம்பர். அது வந்து கம்பர் ராமாயணத்தை நிறைய பேர் ஒத்துக்கவே இல்லை. அங்க ஸ்ரீரங்கம் வந்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி இருக்கு இல்லையா? திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 15 நிமிஷம் தான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்துடலாம். அந்த கோயில்ல வந்து நரசிம்மருடைய சன்னிதி இருக்கு. சின்ன ஒரு ஒரு மேடு மேல இருக்கு. சின்ன ஒரு குன்று மாதிரி இருக்கு. நரசிம்மர் சன்னிதி. அந்த நரசிம்மர் சன்னிதியில வச்சு கம்பர் தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணாரு, என்னுடைய ராமாயணத்தை யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க பகவானே, இது வந்து
சோ அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட் பக்தர் இல்லையா. சொன்னாரு கம்பர் போய் பிரார்த்தனை பண்ணாரு நரசிம்மத்தை, நான் வந்து ராமாயணம் எழுதியிருக்கேன், யாரும் அங்கீகாரம் பண்ணல, நான் வந்து நீங்க பகவானை நீங்க தான் எழுத சொல்லி உற்சாகப்படுத்துறீங்க, நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும். நரசிம்மர் அங்கீகாரம் பண்ணாரு, ஒரு கையை உயர்த்தி சொன்னாரு கம்பர் ராமாயணம் அதிகாரப்பூர்வமானது. இன்னைக்கு நீங்க அங்க போனீங்கன்னா அந்த நரசிம்மர் கோயில ஒரு கையை உயர்த்திட்டு இருப்பாரு, ஒரு கையை மேல வச்சிருப்பாரு, கீழே ஒரு மண்டபம் இருக்கும், அதான் கம்பர் அரங்கேற்றிய ராமாயணம் எழுதின இடம் ஸ்ரீரங்கம் கோயில்ல இருக்கு, தாயார் சன்னதிக்கு முன்னாடி இருக்கு. அங்க போர்டே வச்சிருப்பாங்க கம்பர் ராமாயணம் இங்கதான் அரங்கேற்று பட்டது. இப்ப கம்பர் வந்து ராமநாமன் சொல்லிட்டு இருந்தாரு. 500 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணாரு. 2 குடிகாரங்க ஜகாய மதாயன், அந்த குடிகாரங்களுக்கு கூட நித்யானந்தோட கருணையால அவங்க பக்தரானாங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னாங்க. அப்ப பிரபுபா சொன்னாரு, அந்த காலத்துல 2 குடிகாரங்க தான் இருந்தாங்க, இன்னைக்கு உலகெல்லாம் குடிகாரனா இருக்காங்க. பிரபுபா வந்து உலகெல்லாம் போய் நிறைய ஜகாய மதையை விழிச்சிருக்காங்க, இல்லாட்டி நம்ம பாட்டுல திண்டாட்டம் தான். அப்போ சைதன்ய மகாபிரபு கருணையால, பிரபுபாடைய கருணையால இன்னைக்கு இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க இன்னொரு தமிழ்நாட்டுல வந்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர் ரொம்ப ஃபேமஸ். திருவையாறு தஞ்சாவூர் பக்கத்துல திருவையாறு தியாகராஜ பாகவதர், அவர் ராமநாமம் சொல்லிட்டு இருந்தாரு. 3 லட்சம் நாமங்களுக்கு மேல சொல்லி அவருடைய தியானத்துல பகவான் ராமரே தரிசனம் கொடுத்தாரு நேர்ல வந்து. அப்ப பகவானுடைய நாமத்தை சொல்லி எவ்வளவு பேர் பலன் அடைச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. இது உண்மையா நான் கதை விடுறதுக்குலாம் வரல, டைம் பாஸ் பண்றதுக்குலாம் வரல. இதுக்காக நான் பிளைட் பிடிச்செல்லாம் வர வேண்டியது இல்லை, கதை விடுறதுக்கு டைம் பாஸ் அங்கேயே உட்காந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இவ்வளவு முக்கியம், இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் உண்மை. சோ அதனால சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, இங்க பாருங்க, சத்தியுக மக்கள் எல்லாம் வந்து நான் கலியுகத்துல பிறக்க மாட்டேன்னு வேண்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த யுகத்துல கஷ்டம் கடவுள் அடையிறது, 1 லட்சம் வருஷம் தவம் பண்ணணும். கலியுகத்துல ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னா போயிடலாம் கடவுளுக்கு. எவ்வளவு சுலபமாக்கி கொடுத்துட்டாரு. அதனால ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. ஓகே, இப்போ ஜபமாலை இல்லாதவங்க ஜபமாலை வாங்கிக்கோங்க, இருக்கிறவங்க அந்த மாலையை வச்சு பண்ணுங்க. அந்த ஜபம் பண்ணும்போது அதை கவனமா செய்யணும்னு சொல்லி, கவனக்குறைவா ஜெபிப்பது குற்றம். இந்த கையில மொபைல் போன் வச்சுட்டு ஹரே கிருஷ்ணா 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 இப்படி எல்லாம் ஜபிக்க கூடாது. மொபைல் போன் தூக்கி போடணும் சாண்டி பண்ணும்போது. அப்ப அந்த ஜபத்தை வந்து நாம் தியானமாக செய்ய வேண்டும். சிலர்கள் ஜபம் பண்ணுவாங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படி பண்ணக்கூடாது. சிலங்க ஜபம் எப்படின்னு பாத்தீங்களா, அது மாலையை முடிச்சிடணும், ஹரே கிருஷ்ணா இதெல்லாம் பண்ணக்கூடாது. சாண்டிங் எப்படி பண்ணா, அழகா உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே. அந்த ஜபத்தை தியானமாக செய்யணும், அப்பதான் முழு பலன் நமக்கு கிடைக்கும். இப்ப சூரியன் இருக்கு இல்லையா, இந்த சூரியன் வந்து மேகம் மறைச்சதுன்னா அதோடைய சக்தி நமக்கு முழுமையா கிடைக்காது. அந்த மேக மூட்டை விலகினாதான் சக்தி முழுமையா கிடைக்கும். அந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா பண்றதுடைய பலன் நமக்கு முழுமையா கிடைக்கும். கவனமா சொல்லணும், குற்றம் செய்யாம, யார்கிட்டையும் குற்றம் சொல்லாம, இவரே அப்படி இருக்காரு, அவரே இப்படி இருக்காரு, இவரே அப்படி நடக்கிறாரு, அவரே இப்படி நடக்கிறாரு இதெல்லாம் சொல்லாம, அவங்க பக்தி பண்றாங்க, பகவான் நல்ல எண்ணத்தை கொடுப்பாங்க, நம்ம அவருக்காக பிரேயர் பண்ணுவோம் சொல்லி நம்ம பாட்டு பிரார்த்தனை பண்ணி, யார்கிட்டையும் குறை கண்டுபிடிக்காம, குற்றம் சொல்லாம, எந்த அபராதம் பண்ணாம, ரொம்ப பணிவா அடக்கமா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சா நம்மளும் இதயத்துல பகவானை தரிசனம் பண்ணலாம். ஏன்னா இந்த நாமமும் கிருஷ்ணர் வேற வேற இல்லை. கலியுகத்துல கிருஷ்ணர் இந்த நாம ரூபத்துல இருக்காரு, அவர் சக்தி முழுவதும் நாமத்துல இருக்கு. அதோட முழு சக்தி நமக்கு கிடைக்கும், கவனமா சொல்லணும். இப்போ வந்து நீங்க என்ன ஸ்வீட் பண்ணிருக்கீங்க? என்ன ஸ்வீட்? கோகனட் ஜெல்லி. சரி, கோகனட் ஜெல்லி. சரிங்களா? இப்ப வந்து கோகனட் ஜெல்லி இங்க இருக்கு, அந்த கையில கோகனட் ஜெல்லி இருக்கு. இப்ப நான் அங்கே உட்காந்து சொன்னேன் உங்ககிட்ட, நான் வந்து கோகனட் ஜெல்லி சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்டா இருந்ததுன்னு சொன்னேன். நீங்க திரும்பி கேட்க எப்படி இருந்ததுன்னு கேக்குறீங்க. நான் திரும்பி சொல்றேன் கோகனட் ஜெல்லி சாப்பிட்டேன் நல்லா இருந்தது. திரும்பி கேட்டீங்க, நான் போய் சாப்பிட்டு பாருங்க. அப்போ நான் இங்க நின்று சொல்லலாம், ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, ரொம்ப நல்லது, மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், மனசுக்கு கட்டுப்படுத்தலாம், அப்புறம் வந்து சொல்லும் போது நல்லா சந்தோஷம் இருக்கும், நீங்க பண்ணி பாருங்க கிடைக்கும். நான் சும்மா சொல்லிட்டே போனா
ஏதோ சொல்றாரு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாரு அப்படிதான் தோணும். அதை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க, அதோட ரிசல்ட் என்னன்னு தெரியும். அது அந்த கோகனட் ஜெல்லி சாப்பிடுறது தான். நான் சாப்பிட்டேங்க, நல்ல விதத்துக்கு நான் சாப்பிட்டேங்க. அது நீங்க சாப்பிட்டு பாருங்க, அப்பதான் தெரியும். ஏன்டா கேட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஆமா, உண்மையாலுமே நல்லா இருந்தது. ஏன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டேஸ்ட் கிடைக்கும். அந்த மாதிரி பகவான் நாமத்தை சொல்லும் போதுதான் அதோடைய டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த நாமத்தை வந்து எவ்வளவு நம்ம சின்சியரா சேன் பண்றோமோ, கூடுமான வரைக்கும் காலையில் நேரமா எந்திரிச்சு பாருன்னா அதோட ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ஏர்லி மார்னிங் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப ஆபீஸுக்கு பாஸ் நினைவுக்கு வர மாட்டாரு, வைஃப் நினைவுக்கு வர மாட்டாங்க, யாருமே நினைவுக்கு வர மாட்டாங்க. அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப ஈஸியா சேன் பண்ணிடலாம். அப்புறம் நேரம் போக போக வைஃப், குழந்தைங்க, பாஸ் எல்லாம் மைண்டுக்குள்ள வருவாங்க. அதுல ஞாபகத்துக்கு கொண்டு போய் துளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால காலையில ஏர்லி மார்னிங் சைனீஸ் பெஸ்ட். ஓகே, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி, கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்களை தான் சொல்லுங்க.